இறை வழிபாடு. அன்பர்கள் நண்பர்கள் அனைவரும் கூடி நன்றி உணர்வுடன் நாம் இவ்வுணவை உண்ணத் தொடங்குகின்றோம். உடல் நலத்திற்காக எல்லாம் வல்ல இறைவனை போற்றுவோம். இந்த இனிய உணவினை நமக்கு அளித்தோர் இறைவன் அருளால் எல்லா வகையாலும் ஏற்றமாய் வாழ்க. வாழ்க வாழ்க, வளமுடன் வாழ்க. நன்றி நன்றி நன்றி. நல்லதே நடக்கும். மூலமந்திரம். அன்பே சிவம், அறிவே தெய்வம், மனமே குரு, குருவே சரணம், தன்னை அறியும் அறிவே பூரணம். பெற்றோர் வணக்கம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாய் அனுதினம் தொழுவது நம் முதல் கடமையாம். உமதருளால் குருகருள் பெறுவேனே, குருகருளால் உலகை அறிவேனே. மகரிஷிகளின் அருளொளி பெற எனக்கு உரு கொடுத்த தாயே தந்தையே, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாய் அனுதினம் தொழுவது நம் முதல் கடமையாம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், குரு வணக்கம். அறிவேதான் தெய்வமென்றார் தாயும் ஆனார். அகத்ததுவே மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவி ஆழ்ந்தார் ராமலிங்கர். அவ்வறிவுக்கு திருக்கோவில் அமைத்தார் அருள் தந்தை வேதாத்திரியார். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்து வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வோம். யாரொருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்பவர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். குருவே சரணம். இறைவணக்கம். அருள்சோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம். அருள்சோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம். அருள்சோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம், பொருள்சார் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம். போதாந்த தெய்வம், உயர்நாதாந்த தெய்வம். பொருள்சார் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம். போதாந்த தெய்வம், உயர்நாதாந்த தெய்வம். இருள்பாடு நீக்கி ஒளியின்றருளும் தெய்வம். எண்ணிய நான் எண்ணியவார் எனக்கருளும் தெய்வம். இருள்பாடு நீக்கி ஒளியின்றருளும் தெய்வம். எண்ணிய நான் எண்ணியவார் எனக்கருளும் தெய்வம். அருள்சோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம். அருள்சோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம். தெருப்பாடல் உகந்தனையும் சிவமாக்கும் தெய்வம். சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வம் இதே தெய்வம். தெருப்பாடல் உகந்தனையும் சிவமாக்கும் தெய்வம். சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வம் இதே தெய்வம். அருள்சோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம். அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம். அருள்சோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம். இறைவா போற்றி. இருபால் மெய் அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் சித்தர் ஞான மார்க்கத்தின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இன்று நல்ல நாள், நன்னாள், பெண்ணுக்குரிய நாள், பூரண சந்திர நாள். திங்கள் கிழமை பெண்ணுக்குரிய நாள். திங்களில் பௌர்ணமி வர்றது சிறப்பு. வாரத்தில் 7 நாளில் பெண்ணுக்கு 3 நாள், ஆணுக்கு 3 நாள், குருவுக்கு 1 நாள் சித்திரைகள் வடிவமைச்சு வச்சுருக்காங்க. திங்கள், புதன், வெள்ளி பெண்ணுக்குரிய நாள். அந்த மாதிரி டைமில் பௌர்ணமி வர்றது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி சனி, ஞாயிறு, செவ்வாய் இந்த மாதிரி கிழமையில்
ஆணுக்குரிய நாள், அதில் அமாவாசை வர்றது சிறப்பு. மாறி மாறி வரும், ஆனால் இதில் வர சிறப்பு. வியாழன் வந்து குருவுக்குரிய நாள், அது குருவார். அதனால் இன்றைக்கி வந்து நிறைஞ்ச பௌர்ணமி நாள் ஒன்று, திங்கக்கிழமை நாள் அதில் வந்திருக்கிறது, அது சிறப்பு. ஆகையினால் இன்றைக்கி உபதேசம் பெற்ற வர்றவங்களாம் ரொம்ப பாக்கியசாலிகளே. சித்தர் ஞான மார்க்கத்தில் சார்பாக உங்களையெல்லாம் வரவேற்கிறேன். அதனால் எல்லாம் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறீங்க. கேரளாவிலேருந்து வந்திருக்கிறார் ஐயா, திருவனந்தபுரத்துலேருந்து வந்திருக்கிறாரு. இந்த அங்கேருந்து எவ்வளோ தூரம் நம்மளை நாடி யூடியூப்பில் பார்த்துட்டு நம்மளை நம்பி வந்திருக்காரு. ஐயா வந்து மதுரையிலேருந்து வந்திருக்கிறாரு. வத்தலக்குண்டிலேருந்து ஐயா வந்திருக்கிறாரு. சேலத்துக்கு மேலே ஆத்தூர்லேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. இப்படி பல ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க. இந்த அடியனுடைய யூடியூப்பை பார்த்துட்டு ஞான் பெற்ற இன்பம் பெருக வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடில் ஊன் பற்றி நின்ற உணர்குறும் மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே அப்படின்னு திருமூலர் பெருமான் சொல்கிறார். உங்களுக்குள்ளேயே இருக்கிறார் குரு. அந்த குருவை காட்டி கொடுக்கறதுக்கு பேர் ஆசான். குருன்னு உலகத்தில் யாரும் இல்லை. அதனால் சாகா கால் வேகா தலை போகா புனல் விரித்துரைப்பவரே ஆசானாவார்னு டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டார் அகத்தியர் பெருமான் ஞான பாடலில். சாகா கால் வேகா தலை போகா புனல் யார் விரித்து உரைக்கிறாங்களோ அவங்களுக்கு பேர் ஆசான் அப்படின்ட்டார். அப்போ குருனா உங்களை உள்ளேருந்து இயக்கிறார் பாருங்க, அவர் தான் மெய்குரு. அந்த குரு தான். அதனால தான் ஊன் பற்றி நின்ற உணர்குரு மந்திரம். ஊன் பற்றி நின்றுருக்கிறார் அவர். தான் பற்ற பற்ற ஊன் பற்றி நின்ற உணர்குரு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தாமே. நீங்கள் அதை பற்றிக்கணும். இப்போ நீங்கள் வேறு அது வேற இருக்கிறீங்க. அத்வைதமாக நீங்கள் ஆகணும். இப்போ வந்து துவைதமாக இருக்கிறீங்க. ஆதிசங்கரர் சொன்னது அத்வைதம். அத்வைதம் ஒன்று. கேரளா போனீங்களா, ஐயப்பன் கோயிலில் அந்த மேலே கற்பகிரகத்தில் எழுதியிருப்பாங்க ஐயப்பன் இருக்கிற இடத்துல, தத்துவமசி அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு. அதுவாக தெய்வமாக இருக்கிறப்பா நீங்கிறது தத்துவமசி. அதுதான் ஆதிசங்கரர் சொன்னது அத்வைதம். ராமானுஜர் பெருமான் சொல்கிறது துவைதம். ஏன் சாமி துவைதங்கிறீங்க, அவர் சாமி அத்வைதம் சொல்லிட்டு போயிருக்கிறாருன்னா, அத்வைதங்கிறத வந்து தன்னை அறிஞ்சவனுக்கு அத்வைதம். இவன் என்ன தன்னை அறியலையே, சாமி வேற நான் வேறையும் நினச்சிருக்கிறானே. அப்போ உன்னையே நீ சாமின்னு அன்றைக்கி உணர்றியோ, இந்த நான் அழியணும். புறத்தே அகங்காரம் பிடிச்ச நான் அழியணும், அன்பான நானை பிடிக்கணும். அன்பான நான் வந்து அது பிரபஞ்ச பேராற்றல். பரஞ்சோதி மகான் சொல்லுவார், கடவுள்தான் அனைத்தையும் படைத்தார் என்றான் பக்தன். காணும் பொருட்களெல்லாம் கடவுள் படைத்தான் என்பான் பக்தன். காணும் பொருட்களெல்லாம் அணுக்களின் கூட்டு என்று சொல்வான் ஆராய்ச்சியாளர். காணும் பொருட்களெல்லாம் காண்பவன் அறிவிலே. அவன் அறிவை கொண்டு எதை பார்க்குறானோ அதுக்கு தக்கவார். காணும் பொருட்களெல்லாம் காண 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 முற்பட்டவனே கடவுளானானே. இப்போ நீயே ஒரு தண்ணி கடல் ஆனதுக்கப்புறம் கடல் வேறு நீ வேறு பிரிக்க முடியலையே. கடல் ஆராய்ச்சி பண்ண போனவன் நீயே கடல் ஆகிட்ட. இப்போ நீ ஒரு கற்பூரமாக இருக்கிற. கொடிமரத்துக்கிட்ட கற்பூரம் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது கோயிலில், பெரிய பெரிய கோயிலில் முன்னாடி கொடிமரம். இந்த கற்பூரத்தை கொடிமரத்தில் போட்டுட்ட. போட்ட கற்பூரத்தை எப்படி எடுக்க முடியுங்களா? நம்ம வீட்டில் ஒரு ரெண்டா தண்ணி இருக்குது. நம்ம தண்ணியிலையும் கப்பலோடனா பரவாயில்லையே, நாம் என்றைக்கு கடலாகிறது ஆண்டவனேன்னு காரணம் வர. ஆண்டவன் ஒரு வாய்ப்பு கொடுக்குறான். டூர் போகிறேன், அந்த ஒரு கேன் தண்ணி தூக்கி காரில் வச்சுக்கிட்டு போகிறேன். அந்த தண்ணி கொண்டு கடலில் ஊற்றிட்டேன். இப்போ தண்ணியில் கப்பல் ஓடுமோ ஓடாத? கப்பல் ஓடுமில்ல. இப்போ இந்த தண்ணி எடுக்க முடியுமா அதிலிருந்து? எடுக்க முடியாது. அப்போ அந்த கற்பூரத்தை நீ போட்டியில் அந்த அகண்டத்தில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற அகண்டத்தில் அக்னி குண்டத்தில் போட்ட கற்பூரத்தை எடுக்க முடியுமா? எடுக்க முடியாதுல்ல. அந்த அளவுக்கு நம்ம கரையணும். அப்போ அந்த அளவுக்கு கரையிறதுனா கண் வந்து உடம்புட்டு போகாது வெளியே, அதனால் பிரயோசனம் இல்லை. இந்த காது உடம்புட்டு போகாது, அதனாலையும் பிரயோசனம் இல்லை. இந்த மூக்கு உடம்புட்டு போகாது, அதனாலையும் பிரயோசனம் இல்லை. இந்த நாக்கு உடம்புட்டு போகாது, அதனால் பிரயோசனம் இல்லை. 5 பூதம் இருக்குது, 5 உறுப்பு இருக்குது. ஆச்சா, தொடு உணர்வு, சுவை உணர்வு, வாசனை உணர்வு, பார்க்குற உணர்வு, கேட்குற உணர்வு. 5 பூதம் இருக்குது, 5 அறிவு இருக்குது. இப்போ நான் பேசுகிறேன்,
நீங்கள் கேட்குறீங்க. பேசுகிறதுக்கு எந்த இடத்துல எந்த உறுப்புன்னு சொல்ல முடியும்? நீங்கள் கேட்குற உறுப்பு எங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை, வாய் எங்கே? வாயினா வாய் சாப்பிட்றதுக்கு, பேசுகிறதுக்கு இல்லை. பேசுகிறது வாய் இல்லைங்க. நிறைய பேர் வாய், நாக்கு தான் பேசும். நாக்கு துண்டிச்சு போனவங்களுக்கு நாக்கு குட்டையானவெல்லாம் பேச முடியாது, ஊமையாக போயிடுவான். வாய் வந்து இது 2 இதில் இருக்குதுங்க. வாய் வந்து கர்மேந்திரியா, நாக்கு வந்து ஞானேந்திரியம். ஏன்னா நான் எதுக்கு அதிகமாக கூட்டத்தை சேர்த்துக்கிறது இல்லைன்னா, எல்லாமே கலெக்டர் ஆகலின்னு கவலைப்பட்டு பிரயோசனம் இல்லை. யாரோ ஒருத்தர் தானே முயற்சி பண்ணுவாங்க. தலைமைச் செயலாளர் ஒருத்தர் ஆகிட்டார்னா, ஐஏஎஸ் படித்து ஐஏஎஸில் ஒரு 25 வருஷம் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் தான் தலைமைச் செயலாளர் உட்கார முடியும். கரெக்டுங்களா? தலைமைச் செயலாளர் உட்கார முடியுமா? இல்லை, அவ்வளோ சீக்கிரம் உட்கார முடியாது. அதான் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனுங்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அவர் தலையெழுத்து இருக்குங்க. அதை இல்லை நான் சொல்கிறது தலையெழுத்துங்கிறது அது மாதிரி ஒரு 50 பேர் இருப்பாங்க. ஆனால் அதில் கிடைக்கிறது அதிர்ஷ்டம் தலையெழுத்து. ஆனால் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத அதில் உட்கார முடியுமான்னு கேட்குறேன். மாவட்ட கலெக்டர் உட்காந்துக்கலாம், அதுக்கே ஒரு சுற்று வைக்கிறான் 3 வருஷம். எல்லா கலெக்டரும் அவனுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடுதில்ல, எல்லா கலெக்டர் கட்டுப்பாட்டுக்கு வந்துடுதில்ல. அப்போ என்னென்னா, உங்களுக்கு வந்து இந்தளவுக்கு புற வழிபாட்டை விட்டுட்டு அக வழிபாட்டுக்குள்ளே வர்றவங்க ரொம்ப ரேர். எந்த சிஸ்டப்பே இருக்கக்கூடாது, டிஸ்டப்பே இருக்கக்கூடாது. சித்தாந்த பயிற்சிக்கு வருதுன்னா அதனால தான் இன்றைக்கி இது கமர்ஷியல் ஆன போனதுனால நிறைய பேர் வர்றாங்க. 2 மாதத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு மார்க்கத்தில். இப்போ எங்கிட்டே இங்கே வர்றாங்கல்ல, அடுத்த மாதம் பார்த்தீங்களா இங்கே வேறு ஒரு பக்கம் போவாங்க. இந்த கோயிலுக்கு போகிற மாதிரி நினச்சிக்கிட்டு போவாங்க. உங்களை வந்து ஒவ்வொன்றிலிருந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறதுக்கு தயாரான இந்த பயிற்சி எடுத்து செய்யுங்க. இதில் ஏதாச்சும் கிடைக்கும், குடும்ப முன்னேற்றம் கிடைக்கும், சமுதாயத்தில் பெரிய ஆள் ஆகலாங்கிற நினப்பில் இது வந்திருந்தீங்களா பயிற்சி எடுத்துக்காதீங்க. ஆனால் எல்லாத்தையும் வணங்காதவங்க உங்களை வணங்கலாம். இது என்ன தெரியுமா? இந்த பயிற்சி நான் கொடுக்குறது பயிற்சி எப்படி கொடுக்குறதுனா 10ஓட 11 கொடுக்குறதில்ல. நீங்கள் வாழ்கிறதுக்காக இந்த பயிற்சி எடுக்கணும், சாவறதுக்காக எடுக்கக்கூடாது. புரியுதா? வாழ்கிறதுக்காக வாழ்ந்தவங்க மகான்கள். சாவறதுக்காகவே வாழ்ந்தவர் சராசரி மானிடன். சராசரி மானிடன் சாவறதுக்காகவே வாழ்ந்தான். மகான்கள் வாழ்கிறதுக்காகவே வாழ்ந்தாங்க. கன்ஃபியூஸாக இருக்கு இந்த இடத்துல, பிரித்து சொல்கிறேன். இப்போ வள்ளலார் வாழ்கிறாரா இல்லையா? வாழ்கிறார். கரெக்ட். விவேகானந்தர் வாழ்கிறார்ல, வாழ்வார். கரெக்ட். அன்னை தெரசா வாழ்கிறாங்க. எத்தனை அரசியல்வாதி இருந்தாலும் நம்ம மகாத்மா காந்தி மறக்க மாட்டோம். ஏன்னா இன்றைக்கி படித்தா இன்றைக்கி வீட்டு வாசப்படியில் வந்து கார் கூட்டி போகுது பள்ளிக்கூடத்துக்கு. கப்பலில் போய் லண்டனில் போய் லா படிச்சுட்டு வருதுன்னா, லண்டனில் படிச்சுட்டு வந்து கோமணத்தை கட்டிட்டு ஒரு மனசு இருக்கிறான்னா என்ன வலிமை வேணும்? அதே மாதிரி எத்தனை பேர் படிச்சிருப்பாங்கல்ல, என்ன வலிமை வேணும்? 200 வருஷத்துக்கு முன்னே, ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி லா படிச்சு ஒரு கோமணத்தை கட்டிட்டு ஒரு இடுப்பு துணியோடு சுற்றுறாருன்னா கழட்டி போட்டுட்டு, அது என்ன வலிமை வேணும்? அதனால தான் அவருக்கு பேர் மகா ஆத்மா. அந்த ஆத்மா சாதாரண ஆத்மா இல்லை, உலகம்னு இருக்கிற வரைக்கும் அவர் இருப்பார். மகா ஆத்மா. அப்போ இவங்கெல்லாம் வாழ்கிறதுக்காகவே வாழ்ந்தாங்க. இப்போ வள்ளலார் வாழ்ந்த காலத்தில் எத்தனை மகாராஜா இருந்திருப்பான்? ஏன்னா அவர் 1874 அடக்காயிட்டார். வள்ளல் பெருமான் அவதரித்த நாள் 1823ஆம் ஆண்டு. 1867 அணையாடு பழக்க பற்றிக்கிறாரு. 1873 சத்திய ஞான சபை கொடியேற்றுறாரு. 1874 அடக்காயிடுறாரு 52வது வருஷத்தில். அப்போ அவர் வாழ்ந்த காலத்தில் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல, பேர் வேண்டாம், செல்வந்தர் சொல்கிறோம்ல, 8வது பணக்காரன் 9வது பணக்காரன், அந்த மாதிரி அப்போ இருந்திருப்பான்ல. அப்போ ராஜா இருந்திருப்பான்ல. ஆனால் இப்போ யாராவது அவனுக்கு தெரியுமா? அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்தவனே. ஆனால் வள்ளலார வடலூர் இருக்கிறாருல, வடகோரியாவில் கும்பிட்றான். அண்ணாமலையார் கோயிலில் படுத்திருக்கிறாருல, அமெரிக்காவில் கும்பிட்டு இருக்கிறான். உண்மையான வாழ்வு. அண்ணாமலையார் கோயிலில் படுத்திருக்கிறவரை அமெரிக்காவில் கும்பிட்டு இருக்கிறான். அப்போ அவரோட இருந்தவர் பணக்காரன்லாம் காணமே. புரியுதுங்களா? அவங்க வந்து வாழ்கிறதுக்காகவே வாழ்ந்தாங்க. அப்போ இப்போ நம்ம கஷ்டப்பட்டு வான்காந்தத்தில் 4 வார்த்தை சொல்லிட்டு போயிட்டுனா, என்ன சுத்தவங்க நினைக்கிறாங்களா இல்லையா, என்ன சொந்தவங்க நினைக்கிறாங்களே, சொத்து சகனை காப்பாற்றுதா இல்லையா, ஏதாவது ஒரு மூலையிலேருந்து நினைப்பீங்கல்ல வான்காந்தத்தில். இதை பார்த்துட்டு தானே வந்தீங்க. பாரதியார் இல்லை, ஆனால் வாழ்ந்துட்டு இருக்கிறாருல்ல. கண்ணதாஸ் இல்லை, வாழ்ந்துட்டு இருக்கிறாருல்ல, வாழ்கிறார் இல்லைங்க. அப்போ மரணமில்லா பெருவாழ்வுன்னா நான் சொல்கிறது அறிவுக்கே மரணமில்லா பெருவாழ்வு தானே ஒழிய உடலுக்கு நான் ஒத்துக்கிறதில்ல. நாராது நலங்காது பிடிக்காதுங்கிறது நான் ஏற்றுக்கிறதில்ல. அது உத்தரவாதம் இல்லை, நான் ஏற்றுக்கிறதில்ல. அதுக்குள்ளே போகிறதில்ல, அந்த சர்ச்சைக்கு நான் ஏற்றுக்கிறதில்ல.
நான் இல்லாட்டி நான் கொஞ்சம் குதிரக்கமாக தான் கேட்பேன். மரணம் இல்லை, உடம்பே அழியாதுன்னா அது எதுக்கு அடக்கம் பண்ணணும்? செவத்தில் சாட்சி வச்சிட வேண்டியதானே? அதே நாராது நலங்காது இல்லைங்க, அது எதுக்கு அடக்கம் பண்ணுறீங்க? செவத்தில் சாட்சி வச்சிடலாமா இல்லைங்க சிலையாட்டா? நான் சொல்கிறது விளக்குதா? உங்கள் வீட்டில் ஒரு யூபிஎஸ் இருக்குது, உங்கள் வீட்டில் 2 லட்ச ரூபா யூபிஎஸ் இருக்குது, ஐயா 5 லட்ச ரூபா யூபிஎஸ் வச்சுருக்காரு. உன்னோட வீட்டில் இருக்கிற கரண்ட் 12 மணி நேரம் வரலைனாலும் யூபிஎஸ் தாங்கும். ஐயாவது 24 மணி நேரம் தாங்கும். கரண்ட் வரலைனா கூட பெரிய யூபிஎஸ் வச்சுருக்கிறீங்க. 24 மணி நேரத்துக்கு அப்புறம் அது கரண்ட் சார்ஜ் வேணுமா இல்லை தொடர்ந்து இருக்குமா? இல்லைன்னா வேலைக்கு காமிச்சிருமில்ல, பொங்க ஆரம்பிச்சிருமில்ல. இதுக்கு மேலே நீங்கள் புரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான். ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு இழுத்து பிடிச்சி வச்சுருக்கலாம், புரியுதா? ஆனால் இந்த மனசுக்கு உருவம் இல்லையில்ல, உருவம் இல்லாத ஒரு உருவத்தை பிடிச்சிக்கிட்டா அங்கே போயிடலாமல்ல, போயிடலாமல்ல. உங்கள் உடம்புல 4 குழி இருக்குது, 4 குழி இருக்குது. 4ஆவது குழியில் போகணும். குழந்தை உற்பத்தி ஆகிறது தொப்புள் குழி, அதுக்கு துடிப்பு கொடுக்கறது நெஞ்சு குழி, அதுக்கு காற்று சர்க்குலேஷன் பண்ணுறது தொண்டை குழி, அதுக்கு ஆகாசத்துலேருந்து உயிராற்றல் அனுப்புறது ஆகாச துகள் சுழண்டு கொண்டு இருக்கிறது ஃபீனியல் கிளாண்டு உச்சி குழி. புரியுதுங்களா? தொப்புள் குழி, நெஞ்சு குழி, தொண்டை குழி, உச்சி குழியில் உங்களுக்கு ஆன்மா போகணும். அதில் தானே வெளியேறும். குழந்தை பிடிக்குதில்ல, துடிக்குதில்ல, அதில் போகிறது நான் ஊசி முனை அளவுக்கு இருக்குது, பார்த்தா தெரியாது. ஊசி முனையில் 10ல் 1 பங்குங்கிறார் வள்ளல் பெருமான். ஊசி முனையே உங்களுக்கு வந்து கண்ணு மயிர் அளவுக்கு இருக்குது, அது 10ஆ போட்டால் அதில் நீங்கள் வெளியே போகிறதுனா அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் நுணுகி போகணும், நுணுகி போகணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ நம்ம கண்ணை மூடணும், அது தெரியுது இது தெரியுது. 3000 ஜிபி எல்லாம் நப்பி ஃபுல் பண்ணி வச்சுருக்கிறீங்க. எல்லாம் ஃபுல்லாக ஊர்லேருந்து ரோட்டில் போகிற வரவனையெல்லாம் கூப்பிட்டு இந்த காலில் உட்கார வச்சுட்டேன். அப்புறம் பதிவாகி போய் கிடக்கு. போகிற வரவனையும் உட்கார வச்சுட்டேன். திடீர்னு வள்ளல் பெருமான் வந்துட்டார், மானசீகமாக வந்துட்டார். ஐயோ சாமி வந்துட்டாரேன்னா இங்கே அவன் இப்படி குறுக்கிட்டு உட்காந்து இருக்கிறாங்க, அவர் எங்கே உட்கார வைக்கிறதுங்க? இடம் இல்லை. அப்போ தேவையில்லாததை போட்டு வச்சா தேவையானது வெளியேறும். இது குடும்ப வாழ்க்கைக்கு உண்டு, ஆன்மீகத்துக்கு உண்டு. கொடுக்குறான்னு எல்லாமே டிவியில் வாங்கிட்டீங்கன்னா தேவையில்லாத பொருளை சேர்த்துற போது தேவையான பொருள் வெளியேறிவிடும். குடும்ப தலைவி டெத்து கூட ஆகலாம், தலைவி கூட. புரியுதா? இதில் பல ஆயிரம் அர்த்தம் உண்டு. இதெல்லாம் குருநாதர் சொன்னது. தேவையில்லாத பொருள் சேர தேவையான பொருள் வெளியேறிடும். மாதம் 35,000 சம்பளம் வாங்குறான், ஆனால் மாதம் 45,000 டிவி கட்ட வேண்டியதாக இருக்குது. டிவி 40,000 கட்டுவானா? பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு போடுவானா? பள்ளிக்கூடத்துக்கு பணம் கட்டுவானா? முடிக்குதில்ல. அப்போ என்னென்னு கேட்டால், இந்த உலகம் வார்டு கவுன்சிலேருந்து பிரதம மந்திரி வரைக்கும் ஏற்றத்தாழ்வு இருக்குமில்ல. 1 வயசு குழந்தையிலேருந்து 101 வயசு பெரியவர் வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்குதில்ல. சாதாரண நிலத்திலேயே இருக்கிற தாவரம் புல்லிலிருந்து அருகம்புல்லிருந்து ஆலமரம் வரைக்கும் தாவரத்தில் இருக்குதில்ல. அருகம்புல் ஆலமரத்தை பார்த்து ஆசைப்படலாமா? அப்போ விஓவிலிருந்து தலைமைச் செயலாளர் வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தான். புரியுதுங்களா? அட்மினிஸ்ட்ரேட்டிவில் நிர்வாகத்தில் முதல் அடிப்படை விஓ, ஹையஸ்ட்டு தலைமைச் செயலாளர். அரசியலில் வந்து மக்கள் பணி செய்கிறதுல அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ். இது மக்கள் பணியில் அடிப்படை கவுன்சிலரு, ஹையஸ்ட்டு பிரதம மந்திரி. இந்த கவுன்சிலர் பிரதமருக்கு ஆசைப்படலாமா? அடிப்படை தள்ளு வண்டியில் வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, காய்கறி வச்சு. ஹையஸ்ட்டு மால் வச்சு வியாபாரம் பண்ணுறான் செல்வந்தர். இவன் மாலுக்கு ஆசைப்படலாமா? இங்கே தான் சிக்கல் வந்து உழுவுது. புரியுதுங்களா? இது வந்து உன்னுடைய நினப்பு, புற நினப்பு, அக நினப்பு. அவனுக்கு நவதுவாக இருந்தானே, உனக்கு நவதுவாக இருந்தானே. அவங்க புருஷன் கொண்டாட்டி சேர்ந்தால் 10 மாதம் தான் குழந்தை பிறகுது. இல்லைங்க, அவர் கலெக்டர் கொண்டாட்டி அது செமக்காது, பாவங்க பணக்கார மூட்டு பிள்ளை சிரமமாக இருக்கும். அதுக்கு 30 நாளில் பெக்க வச்சுட்டு உனக்கு 300 நாள் கொடுக்குறானா? இல்லை. மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா? உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். உனக்காகவா கொடுத்தான்? ஆனால் எல்லாத்தையும் வலிச்சு வச்சுக்கிறான், பூராத்தையும் வலிச்சு வச்சுக்கிறான். நீ சாவ போகிற,
இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறீங்க. இன்னையிலேருந்து ஒரு நூற்றாண்டு பின்னோக்கி போங்க. வெறும் நூற்றாண்டு நான் வருஷத்தில் ஒரு நூற்றாண்டு பின்னோக்கி போனால் 100 ஆண்டுகள். அந்த 100 ஆண்டுக்கு பிறந்தவன் இன்றைக்கி இருப்பானா? இன்னையிலேருந்து ஒரு நூற்றாண்டு பின்னோக்கி போங்க. இன்றைக்கி பிறக்கிற குழந்தை இருக்குமா? ஆனால் இந்த பஞ்சபோதம் இருக்குமல்ல. இதில் வார்டு கவுன்சிலராக இருந்தானே, பிரதம மந்திரியாக இருந்தானே, விஓவாக இருந்தானே, தலைமைச் செயலாளர் இருந்தானே, கான்ஸ்டபிளாக இருந்தானே, டிஜிபியாக இருந்தானே, லேபராக இருந்தானே, தொழிலதிபராக இருந்தானே, சொல்லுங்க பார்க்கலாம். இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவானா? உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா? கூக்குரலாலே கிடைக்காது, கோர்ட்டுக்கு போனால் செய்க்காது, அந்த கோட்டையில் நுழைந்தால் திரும்பாது. அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டாமா? முதல் எட்டில் விளையாட்டு பையனாக இருந்தேன், 3வது எட்டில் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி அனுபவிச்சுட்டு இருந்தேன், 7வது எட்டில் ஓஞ்சி போயிருப்பியல்ல. 7, 8, 56 வயசு பசங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு வந்திருப்பேன். 8வது எட்டில் கூட என்ன நினைக்கலைன்னா எப்படா என்ன நினைப்பேன்? ஏன்டா உன்னை இப்போ எதுக்கு நான் இருக்குன்னு அனுப்பிச்சேன்? ஆடு மாடோடு விட்டுருக்கலாம், உன்னை ஏன்டா நான் படைச்சேன்னு அந்த பரவான்னு கேட்குறாரு, பரமாத்மா கேட்குறாரு. இந்த எட்டில் 3 எட்டு உன்னை அறிவு சேர்த்துருக்காக விட்டேன். 3 எட்டில் 24 வருஷத்தில் எஜுகேஷன் முடிச்சிட்டேன். எல்கேஜிலேருந்து MBA முடிச்சு வெளியே வந்துட்டேன். 25ல் 4வது எட்டு பிறந்துருச்சு. அதில் 4வது எட்டில் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். 7, 8 வரைக்கும் பொண்டாட்டியோட சுற்றினியே, 56 வயசு வரைக்கும். 57ல் 8வது எட்டு பிறந்துருச்சு. 8வது எட்டுலையாவது என்னை வந்து அடையக்கூடாதா? அதாண்டா முழுமையடைஞ்சது நான் கொடுத்துருக்குறேன். நான் ஏன்டா கையில் உடுக்கையை வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறார் பெருமான். நம்பரில் முழுமையடைஞ்ச நம்பர்னு ஒன்று இருக்குது. 1லிருந்து 9 வரைக்கும் நம்பர் இருக்குது, சரிங்களா? 1லிருந்து 9 வரைக்கும் நம்பர் இருக்குது. இப்போ உங்கள் கையில் கீழே இந்த பாயில் 8ஆம் நம்பர் போடுங்க, போடுங்க, நீங்கள் போடுங்க. எங்கே தொடங்குனீங்களா? மற்ற நம்பர் ஏதாச்சும் இப்படி வருதா? இப்போ முடியுண்ணா, எங்கே தொடங்குனீங்களா முடியுதா? அப்போ உடுக்கியை வச்சுருக்கிறார்ல, அந்த உடுக்கியுமே ஒரு காயத்தில் 8 போட்டு வச்சு ஓட்டினா சரியாக இருக்குமா? அப்போ சிவபெருமா இருக்கிற இடத்துல எத்தனாவது இடத்துல இருக்கிற? அஷ்டாங்க யோகத்தில் 8வது இருக்கிற. இயமம், நியமம், ஆஸ்தனம், பிரணாயம், பிரத்யாகார, தாரணை, தியானம், சமாதி. அப்போ சமாதி யார்? குமார் யார்? ஆதிக்கு சமமானவன். சரவணன் யார்? சமாதி, அடக்கம் பண்ணுற சமாதி இல்லை, சமம் ஆதி. ஆதியே துணைங்கிறாங்கல்ல. ஓம் ஆதியே போற்றி நம்ம தவத்தில் வருதில்ல. அப்போ நீ ஆதியிலிருந்து வந்திருக்கிறையப்பா, உன்னுடைய தகப்பன் ஆதியில் இருக்கிறானப்பா, ஆதிக்கு சமமானவன். இந்த வீதி உனக்கு சொந்தம் இல்லை, ஆதிதான் சொந்தம். அப்போ அதை அறிஞ்சிக்க வேண்டாமா? அதை அறிஞ்சிக்க வேண்டாமா? நாம் ஒன்று கூடி வாழ்கிறதுக்காக வெளியே இருக்கிற கட்டமைப்பெல்லாம் வேணும். நீயும் ஒரு பெரிய கடல், அந்த கடலில் முத்து குளிக்க வருவான், மீன் பிடிக்க வருவான், நீச்சல் பழகிறதுக்கு வருவான், வேடிக்கை பார்க்க வருவான், வந்துட்டு எல்லாம் போயிடுவான். சில பேர் தான் கடல் அனுபவிப்பான். ஆனால் கடல் கடலாக தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த பிரம்மத்தை அறிந்தவர் பிராமணன்னா, இந்த பிரம்மம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் மூலப்பொருள் பிரம்மம். அது விண்ணுக்கு மேலே இருக்குது. பிரம்ம நிலைங்கிறது விண்ணுக்கு மேலே இருக்குது. அந்த நிலை அடையிறதுக்கு நம்ம மனசு ஒத்துழைக்கணும். அந்த 0 பாயிண்ட் அளவுக்கு போகணும். இப்போ அந்த தெய்வ நிலை அடையிறதுக்கு 4 ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா. இப்போ பீட்டா ப்ளஸ்லேருந்து நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். இந்த பீட்டா ப்ளஸ்லேருந்து மைனஸ் ஆகணும். ஆல்பா நிலைக்கு போனால் தான் நம்ம தவம் பண்ண முடியும். அந்த ஆல்பா நிலையிலேருந்து டீட்டா போனால் தான் அது நல்ல உறக்க தூக்க நிலை வரும். நல்ல உறக்க நிலை தீட்டாங்கிறது. டெல்டாங்கிறது நீ உறங்குறியா இல்லையான்னு கூட உனக்கு தெரியாது, அந்த அளவுக்கு போக முடியாது. தீட்டா அளவுக்கு போகலாம். ஆனால் தீட்டாவில் தூங்கிடக்கூடாது. தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னு சொல்லுவாங்க. தவத்தில் உட்காந்துருந்து அதை கவனிக்கணும். அப்போ இந்த எண்ணமெல்லாம் குறுக்க போகக்கூடாதுன்னா ஏன் சொல்கிறேன்னா, இந்த தியானம் மட்டும் கற்றுக்கிட்டால் பரவாயில்ல, அந்த தியானத்துக்கு உண்டான சில தகுதி முறை இருக்குது. அதையெல்லாம் கடைப்பிடிச்சா தான் உங்களுக்கு தியானம் செட் ஆகும். உபதேசமே வாங்கினா கூட உணவு முறையில் கொஞ்சம் மாற்றம் வரணும். ஏன் மாற்றம் வரணும்னா, 72,000 நாடி நரம்புகளும் நீ சுருக்குன்னு சாப்பாடு வாய்க்கு ருசியாக சாப்பிட்டீங்கன்னா உள்ள நரம்பு வேலை பண்ணு தூண்டும், உணர்ச்சிகளை தூண்டும். சாத்வீகமான உணவு மாதிரி அது இருக்காது. அது ஒன்று.
அப்போ உணவுலாம் கொஞ்சம் கட்டுமானம் இதுன்னு நான் சொல்லலை. அசைவம் வந்து சுத்தமாக சாப்பிடக்கூடாது. சைவத்துலேயுமே கூட ரொம்ப காரஞ்சாரமாக ரொம்ப சுருக்குன்னு சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சாத்வீகமான உணவு, புளி உப்பு புளி காரமெல்லாம் நார்மலாக போட்டு சாப்பிட்ணும் ஓரளவுக்கு. அதுக்காக பட்னி கிடக்கூடாது. நல்ல ஃபுல்லாக சாப்பிட்லாம், பட்னி கிடக்கூடாது. அதிகமாக உணர்ச்சிகளை தூண்டாத காரம் சில்லுப்பு நேரு காரமாக இருந்தால் சிற நேருதெல்லாம் உடம்புல அதை நரம்பை டியூன் பண்ணும். அதனால் சாத்வீகமான உணவுகள் சாப்பிட்ணும். ஒன்று. வெளி பழக்க வழக்கம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நிகழ்ச்சிகளை வந்து குறைச்சிக்கிட்டு வரணும். குறைச்சிக்கிட்டு வந்தால் தான் தியானம் வரும். இல்லைன்னா நீங்கள் இந்த கல்யாண டைமில் ஒரு 50 பத்திரிக்கை வந்துடுது. இன்றைக்கி தியானத்தில் உட்காந்துருக்கிறீங்க, நாளைக்கு முகூர்த்தம் இருக்குது. 50 பத்திரிக்கையுமே போகணுங்கிற மனசை ஏற்கனவே பிட் பண்ணிட்டீங்க. தியானத்தில் பண்ண முடியுமா? அப்போ மனசில் ஒரு முடிவு எடுக்கணும். நேரடி ரத்தம் அந்த நேரடி ரத்தம் கூட கணவனோட பிறந்தவங்க மனைவியோட பிறந்தவங்க நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கல்யாணம் மூச்சு புதுசுலேருந்து கட்டுமானம் பண்ண முடியாது. நம்மளாம் 7-8க்கு அப்புறம் தானே வர்றோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வீக்லி ஒன்ஸு, மந்த்லி ஒன்ஸு, இயர் ஒன்ஸு இதையெல்லாம் டெலிட் பண்ணிடணும். பார்த்துட்டு வீக்லி ஒன்ஸு, மந்த்லி ஒன்ஸு, இயர் ஒன்ஸ். வீக்லி ஒன்ஸ் என்ன, போன வாரம் இங்கே வந்துட்டு போனாங்க சகலியோடு, நம்ம இந்த வாரம் போயிட்டு வந்தால் தான் என்னம்மா சும்மா தான் இருக்கிற நினச்சி போனால் அப்போ நீ வந்து அதுக்கு வேலை ஊர் சுற்றுறதுல கொஞ்சம் மனசு விரும்புது. மாதம் 1 இது பக்கத்து வீட்டில் ஒரு வீதியில் இருந்தால் போகிறது. மாதம் இருக்கா அவங்க வீட்டுக்கு நாம் போகிறது, நம்ம போகிறது. அவங்களுக்கு 2000 செலவாகும்ல, உனக்கு 2000 செலவுமில்ல. வருஷம் இருக்கா நோம்பி நடக்குது, அங்கே 10,000 செலவு பண்ணுவாங்க. ஒன்றை கூப்பிட்டு நீ 10,000 செலவு பண்ணணும். அன்றைக்கி ஊருக்குள்ளே வாங்கணும், ஒரே வீதியில் வாங்கணும். ஒரே வீதியில் வாழ்ந்ததுனால எல்லாம் ஒன்று ஓடுறது. அவங்க பொழப்பு தேடி போயிடுற சோத்துக்காக அலையிறத பெருசு 19ஆம் நூற்றாண்டில். அப்போ அவங்க ஒரு ஊரில் நோம்பி போட்டிருப்பாங்க. ஒரு ஊர்லேருந்து 5 கிலோமீட்டர் போகிறதுனா ஆயுள் காலத்தில் சில பேர் போடாதையே கூட செத்தாயிடுவான். ஆயுள் காலம் முழுவதும் 5 கிலோமீட்டர் தள்ளி போகாதையே செத்தனவளாக இருக்கிறான். 1 கிலோமீட்டருக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு ஊர் விவசாயி, இங்கே ஒரு 4 தறி நெசவாளிங்க, அங்கே ஒரு மோல் அடிக்கிறவங்க கொஞ்சம், இந்த மாதிரி அந்த ஒரு ஊருக்குள்ளேயே இருப்பாங்க, ஒரு வட்டத்துக்குள்ளே. இந்த வியாபாரிங்க தான் எங்கேயாவது வெளியூரில் போய் சாமானை வாங்கிட்டு ஒரு மளிகை கடை மாதிரி வச்சு அவங்களுக்கெல்லாம் அந்த ஊரில் கொடுப்பாங்க. 5 கிலோமீட்டர் தள்ளி போனானாவே பெருசு. இது 19ஆம் நூற்றாண்டில். அப்போ வந்து எல்லாம் ஒன்று கூடணும். இப்போ விரிவடைஞ்சிருச்சு. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி கோயில் எல்லா பக்கம் கோயில் கட்டிட்டான், அங்கங்கே கும்பிட்டுக்கிறோம். அப்போ அதுக்கு நீயும் கும்பிட்றேன் நானும் கும்பிட்றேன்னா, நான் சொல்கிறதெல்லாம் என்னென்னா, எனக்கு பணம் நிறையா இருக்குது, 10-15 வீட்டு வாடகை வருது, எங்கள் அப்பா சம்பாரித்து வச்சுருக்கிறான், 10 லட்ச ரூபா கார் இருக்குது, நாங்கள் ரெகுலர் டிரைவர் வச்சுருக்கிறோம், அதனால் வாரம் ஒருக்கா எங்களுக்கு எங்கேயாவது போயிட்டு வந்தால் தான் தூக்கம் வரும், அதனால் எங்களுக்கெல்லாம் ஒத்து வராதுங்கன்னா, நீ வந்து போகிறவனுக்கு இந்த அறிவு ஒத்து வராது. நான் துன்பப்படுறேன், நான் எங்கேருந்து வந்தேன், இந்த பிறப்புனா என்ன, ஏன் முக்தி அடையணுங்கிறாங்களே, இனிமேல் எனக்கு பிறப்பு வேண்டாம், அதனால் எனக்கு நான் செல்வந்தரும் ஆக வேண்டாம், ஏழை ஆக வேண்டாம், நான் சிவனாகணும், சவமாகக்கூடாது, நான் இனிமேல் சவமாகக்கூடாது, நான் சிவமாகணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்கு தான் இந்த பயிற்சி ஒழிஞ்சு அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி ஒத்து வராது, தேவையில்லை. புரியுதுங்களா? அவங்களுக்கு தேவையில்லை. அதனால் அந்த மாதிரி நாம் எல்லாம் பண்ணி ஒதுக்கி வச்சுட்டோம். அப்போ இயர் ஒன்ஸு, வீக்லி ஒன்ஸு லெஸ் பண்ணணும், மந்த்லி ஒன்ஸ் போகிறது லெஸ் பண்ணணும், இயர் ஒன்ஸ் போகிறது லெஸ் பண்ணணும், லைஃப் ஒன்ஸ் போகிறது நீங்கள் போயிட்டு வந்துடணும். அதை மிஸ் பண்ணக்கூடாது. லைஃப் ஒன்ஸ் என்ன, இப்போ நம்ம அக்கா தங்கச்சி வீட்டில் அண்ணன் தம்பி வீட்டில் ஒரு காது குத்துறாங்க, மாமங்காரம் போகணுமில்ல, சீர் செய்ய போகணுமில்ல, தவிர்க்க முடியாது. லைஃப் ஒன்ஸு தானே. அப்போ அந்த குழந்தை பிறந்திருக்குது, வாழ்க்கையிலேயே முதல்ல ஒரு வாரிசு பிறந்திருக்குது. இதெல்லாம் வருஷத்தில் ஒரு அந்த குழந்தை மறுபடியும் பிறக்க போகுதா? லைஃப் ஒன்ஸ், காது குத்து, குழந்தை பிறந்து, அதுக்கு ஒரு கல்யாணம். புரியுதுங்களா? நான் சொல்கிறது புரியுதா? இதெல்லாம் நம்ம தவிர்க்கக்கூடாது. அது 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தாலும் நம்ம ரத்த சம்மந்தப்பட்டது போய்த்தான் அவன் இல்லாட்டி பகையே இருப்பல. நம்ம அண்ணன் தம்பி பையன் அல்லது மனைவியோட பிறந்தவங்க பதவிங்க நம்ம போகணும். இது லைஃப் ஒன்ஸ் தானே. இது என்ன பொழுதுங்கமாக வரப்போகுது, அது போகணும். அதான் லைஃப் ஒன்ஸ் தானுங்க. அது தவிர்த்துட்டு தான் வந்திருக்கீங்க. இல்லை இன்றைக்கி நீங்கள் பௌர்ணமியாக இருக்கிறனால வந்துட்டு அதான் கரெக்டு இல்லைங்க. மகளுக்கு வளைகாப்பு, அதான் அது நீங்கள் சாயந்தரம் கூட போய் வாழ்த்திக்கலாம், ஒன்று அது பிரச்சனை இல்லை. சாயந்தரம் கூட போய் வாழ்த்திக்கலாம். நீங்கள் இல்லாட்டி அடுத்த மாதம் கூட வந்திருக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னு கேட்டிங்களா, இது வந்து வாழ்க்கையில் ஒர்க்காக தானே வர்றது. நீங்கள் இன்றைக்கி தானே வளைகாப்பு, நாளைக்கு போகிறதில்ல, இன்றைக்கே நீங்கள் போயிடலாம். மத்தியானம் சாப்பிட்டோன்னே நீங்கள் புறப்பட்டுடலாம், ஒன்றும் அதிகம் இல்லை. மத்தியானம் சாப்பிட்டோன்னே புறப்படலாம். நீங்கள் 5 மணி நேரம் ட்ராவலு, 6 மணி நேரம் ஆகிடுங்க. நீங்கள் நைட்டு வந்து இன்றைக்கி 9 மணி 9 to 10 அவங்கள போய் பார்த்துடலாம்.
நைட்டு இப்போ தூரமாக பக்கமா? கொஞ்சம் அவங்க கொஞ்சம் தூரத்தில் இருக்காங்க. எவ்வளோ தூரம் போனாங்க உங்கள் வீட்டிலேருந்து? ஒரு ஒரு 3 கிலோமீட்டர். அப்போ நீங்கள் இங்கேருந்து போகும்போதே அவங்க வீட்டுக்கு போயிட்டு போயிடலாம்ல? அப்படி போய்க்கிங்க. நீங்கள் இங்கேருந்து மதுரைக்கு போகிறீங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போயிட்டு பிள்ளை பார்த்து மண்டபத்தை பிடிச்சி செய்கிறாங்க. இல்லை அவங்க வீட்டுக்கு கூட்டி போவாங்க. எந்த வீட்டுக்கு கூட்டி போவாங்க? அதைத்தான் சொல்கிறேன். அதனால அப்புறம் கூட பண்ணிக்கலாம். பார்த்துக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா அது நீங்கள் பார்த்துக்க. இதெல்லாம் வந்து லைஃப் ஒன்ஸில் அந்த மாதிரி வரதை நீங்கள் தவக்கூடாது, போகணும். உதாரணம் சொல்கிறேன். இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, இது மாதிரியெல்லாம் வாழ்க்கையில் இதெல்லாம் யாரும் சொல்லித்தரது இல்லைங்க. ஏன் சொல்லித்தரது இல்லைன்னா, நான் கூட ஒருத்தர் கேட்டேன், பேர் சொல்லக்கூடாது, ஏங்க இப்படி மண்டபமாக போட்டு சொல்லித்தரீங்களே, 200 பேர் 300 பேர் வர்றாங்களே. நான் அவர்கிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசி எனக்கு தெரிஞ்சவர் தான். அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் செல்வானந்தா நமக்கு பணம் சேராது. இதில் யாரும் முக்தி, அவங்க சொல்கிறது சொல்லக்கூடாது, இதில் யாரும் முக்தி அடைஞ்சு வர அளவுக்கு யாருங்க ஆள் இல்லை. எப்படிங்க தெரிஞ்சு சொல்கிறீங்கன்னு? அப்போ நாம் தெரிஞ்சுக்கிட்டால் வயசான காலத்தில் நமக்குன்னு ஒரு இடம் வேண்டாமாங்கிறாங்க. அப்போ என்னென்னா, அவன் ஒரு 10 ஏக்கரை வாங்கி ஆசிரமம் கட்டுறதுக்காக வேண்டிய மக்கள்கிட்ட பணம் கொடுக்குறான், சொல்லாத சொல்கிறான். அப்புறம் எங்கே போய் ஆன்மீகம் தெரிஞ்சுக்க போகிறீங்க? முழுமையான அனுபவம் கிடையாதுல்ல. கோயிலுக்கு போகிற மாதிரி நினச்சிக்கிட்டே போயிட்டுருக்குறாங்க. அப்போ என்னென்னா, தியானம் வாங்கிக்கிட்டால் நம்மளை அதுக்குன்னு ஒதுக்கி தினம் ஒரு அதிகம் இல்லை. சில பேர் 4 மணி நேரம் 3 மணி நேரம் பண்ணுவாங்க. அதெல்லாம் மனசு நிற்காது. பள்ளிக்கூடத்தில் பாடம் எத்தனை நிமிஷம் நடத்துகிறான்? ஒரு பீரியடுங்கிறது 40 to 45 நிமிஷம் மேலே பீரியட் நடத்த மாட்டான் இல்லைங்க. அதுக்கு மேலே மைண்டு நிற்காதுங்க. ஒவ்வொரு அப்படியே சப்ஜெக்ட் மாற்றி போடுறாங்கல்ல, ரெஸ்ட் கொடுக்குறாங்கல்ல, உங்கள் மைண்டு பிடிச்சி வைக்காது. வயராக்கியமாக நான் ஒன்றும் செய்ய போகிறதில்ல. நான் புஸ்தகத்தில் நிறைய வடிவமைச்சு எழுதி கொடுத்துடலாம். யாராச்சும் உங்களால் செய்ய முடியுமா? உட்காந்து இருக்க முடியாது. அதிகபட்சம் நான் கொடுக்குறது 45 நிமிஷத்துக்கு மேலே நம்ம தவம் கிடையாது. காலையில் ஒருக்கா பண்ணுங்கள் 45 நிமிஷம், சாயந்தரம் ஒருக்கா பண்ணுங்கள். முடியலையா தினம் ஒரு ட்ரிப்பாவது பண்ணுங்கள். உபதேசம் வாங்கினிலிருந்து இன்னையிலிருந்து இந்த பௌர்ணமியிலிருந்து அடுத்த பௌர்ணமி முடிஞ்சு அமாவாசை வரைக்கும் ஒரு 45 நாள், ஒரு நாள் கூட மிஸ் ஆகாத. எங்கேயாவது போயிட்டு வந்தால் கூட மறுபடியும் என்ன நாள் உட்காந்து அந்த டைம் பிரகாரமே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. சுத்தமாக செய்யாத இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு டைமில் சொன்னால் கூட பரவாயில்ல. கரெக்டாக வீட்டில் இருக்கிறப்ப அந்த டைமில் செட் பண்ணுங்க, நான் சீட்டில் கொடுத்துருக்குற மாதிரி. இல்லைனாலும் ஒரு ட்ரிப்பாவது செஞ்சிட்டிங்களா, 45 நாளைக்கு தொடர்ந்து பண்ணிட்டீங்களா, உங்களை அது விடாது. அது உட்கார வச்சிடும். அது மாதிரி ஒரு 3 வருஷத்துக்கு பண்ணிட்டீங்களா, நான் சொன்ன பாருங்கள், இந்த ஒவ்வொரு நாள் லெஸ் பண்ணிக்கிட்டு வாங்கன்னு, அப்போ அந்த வில் பவர் வரும். இப்போ நான் அதெல்லாம் உங்களுக்கு அந்த இன்டிமேஷன் கொடுத்துருக்குறேன். வைராகியமாக பெருக்காதீங்க, குறைஞ்சவங்க போயிட்டுருங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு வில் பவர் வந்துடும். ஏன் வில் பவர் வந்துடும்னா, அதுக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கை நீ கட்டமைச்சிக்குவேன். சமுதாயத்தில் யார்கிட்டையும் ஹெல்ப் எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா இப்போ ஒரு பக்கம் போகிறது வர்றதுனாவே ஒருத்தனுடைய ஹெல்ப்பு தேவைன்னு தான் போக சொல்லுது. இல்லை நாளைக்கு போகலின்னா அவன் ஃபங்க்ஷன் எப்போ அவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்குறது, அவன் நம்பி பொழைச்சிக்கிட்டு இருக்கிறான், அவன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறான், நீ அவ்வளோ பெரிய வேலையாக ஆளா என்னுடைய ஃபங்க்ஷனுக்கு கூட வரலையேன்னு கேட்பான். அவங்ககிட்டலாம் எதிர்பார்க்குறலாம் என்றைக்கு இல்லையோ சமுதாயத்தில், அதான் சமுதாய தொடர்புன்னு சொல்கிறேன். அதெல்லாம் இல்லாத இருந்தால் தான் நீ செல்ஃபோன் ஆஃப் பண்ணாலும் காலிங் பென் ஆஃப் பண்ணாலும் வீட்டில் படுத்துருந்தால் உன்னை யாரும் தேடக்கூடாது. அந்த மாதிரி நிலைமை வரும்போது தான் உன்னால் முழுமையாக தவம் பண்ண முடியும். அதெல்லாம் ஒரு 3 வருஷத்துக்குள்ளே தொடர்ந்து பண்ணினீன்னா உனக்கு அதே காட்டி கொடுத்துரும். மொத்தம் 12 வருஷம் நீ தவம் பண்ணி முடிச்சிட்டின்னா, இன்னையிலேருந்து 12வது வருஷம் தொடர்ந்து தவம் பண்ணிட்டீன்னா வாழ்நாளில் தவமே நீ மறுபடியும் பண்ண வேண்டியதில்லை, தேவையே இல்லை. நீ எங்கே வேணாலும் பாட்டுக்கு போகலாம் வரலாம். நீ நிகழ்ச்சிக்கு போக மாட்டேன், அப்படியே சித்த பிரம்ம முடிச்சவனாலும் போவேன். எங்கேயாவது ஒரு கோயில் பக்கம் இது போனாலும் போவேன். அல்லது சொந்தக்காரர்கிட்டே தவக்க முடியலனா கூட நெல்லை நிகழ்ச்சிக்கு போனால் கூட ஓரமாக உட்காந்துக்குவேன். யார்கிட்டையும் பேச மாட்டேன். அப்போ நல்லா இருக்கிறியா சரவணா, குமார் நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிறேன். பேச மாட்டேன் குமார், மாதிரி ஆள் பேச மாட்டேங்கிறான், சலசலன்னு பேசிகிட்டு இருப்பான் எந்நேரம். அப்போ இருந்தாலும் எப்படி பொட்டி போம்பானே. இல்லைப்பா அவன் நீ எதுவுமே பேச வேண்டியதில்லை, உன்னை பற்றி ஊரே பேசு. அவன் தியானம் கற்றுக்கிட்டான், எங்கேயும் ஈரோடு போய் யார்கிட்டையும் தியானம் கற்றுக்கிட்டானம்மா. இப்போ ஒரு 4-5 வருஷமாகவே அவன் போக்கே வேறு மாதிரி தான் இருக்குது. ஏன் போக்குன்னா என்னை தப்பு தண்டான பண்ணுறான். அப்படி இல்லை, அவன் கடவுள் மாதிரி இருக்கிறான்ப்பா, மௌனமாக இருக்கிறான். எல்லாம் உண்டு, தன் வேலை உண்டு, பசங்க மணியில் கல்யாணம் பண்ணிட்டான், இனிமேல் தவம் பண்ணுறான்னா கரெக்டாக இருக்கிறான். போகிறான் எங்கேயாவது கோயில் பக்கம் போகிறான், ஜெத்தியாக உட்காந்துருக்கிறான், ஆடம்பரம் இல்லாத எந்திரிச்சு வந்துடுறான். நதிக்கரைக்கு போகிறான், கடல் கரைக்கு போகிறான், அதை நின்று இயற்கை காட்சி வணங்குறான், பார்க்குறான், வந்துடுறான். ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறான். அவன் அப்போ கூப்பிட்டான் தான், நம்மளையும் தான் கூப்பிட்டான், வாப்பா தியானகத்துக்கு போகலான்னு. நாம் இந்த கறிப்புளியெலாம் மறக்க முடியல. சனிக்கிழமை கண்டாவே ஞாபகம் வந்துடுது. சனிக்கிழமை எங்கள் வீட்டில் 2 குண்டா எடுத்து வச்சிடுறாங்க. சிக்கனுக்கு ஒரு குண்டா, மட்டனுக்கு ஒரு குண்டா. ஞாயிற்றுக்கிழமை கொண்டா வாங்கிட்டு வந்து கொடுத்தா தான் வீட்டில் வேலை நடக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு போக முடியல, அதெல்லாம் மறந்துட்டான், அதனால் நல்லா இருக்கிறாங்கிறான். அப்போ இந்த மாதிரிலாம் வர்றபோது கடவுளே நம்மளை மாற்றி விட்ருவார்.
இப்போ அந்த மாதிரி 12 வருஷத்துக்கு பண்ணிட்டீங்கன்னா நீ வந்து சுத்தமாக இதாகிக்குவ. அதனால் இப்போ நாம் அந்த தவத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாம் வந்து மனிதனால் உருவாக்கப்பட்டது எங்கெங்கேயோ போய் நமக்கு அது நல்லது செய்யுமா, இது நல்லது செய்யுமா அப்படின்னு ஊராக கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நம்மளை கும்பிட ஆரம்பிக்கிறோம். நம்மளை உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல். வாய்னா இந்த தொண்டை குளிர்கள்ல இது மேலே இங்கே போகிற வாய், இங்கேருந்து காற்று உள்ளே வருதில்ல, அதுதான் வாய். இந்த வாய் இல்லை, அந்த வாய். வாய் கோபுரம், இந்த கோபுரத்துக்கு போகிற வாசல் அது. வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம் அப்படின்னு திருமூலர் சொல்கிறார். சித்தி வளாக திருமாளிகை அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்கிறார். சித்தி அடைகிறது இங்கே தான் சித்தி அடைய முடியும். சித்தி என்பது செயல்பாடு, முக்தி என்பது மோட்சம். மோட்சத்துக்கு நீ சித்தி பண்ணணும். 12 வருஷம் சித்தி பண்ணணும். அதனால தான் சித்தி முக்தி. சித்தி என்பது செயல்பாடு, செயல்பாடு நிறைவடைஞ்சதுன்னா முக்தி. இதான் சித்தி முக்தின்னா அதுக்குண்டான அர்த்தம். அதனால் இந்த தியானம் நமக்கு நாம் தான் பண்ணணும். அப்போ எதையோ கும்பிட்ற போது உங்களை நடக்க வச்சு கிலோமீட்டர் கணக்கில் பிறந்ததுலேருந்து இத்தனை வருஷம் நடந்திருப்பீங்கள்ல, இந்த பாதத்தை என்றைக்காவது நம்ம தொட்டு கும்பிட்றோமா? அடுத்தவங்கால போய் தொட்டு கும்பிட்றோமே, பாத நமஸ்காரம் பாத பூஜைன்னு அடுத்தவனை கும்பிட்றோமே, நம்ம பாதத்தை நம்ம கும்பிட்றோமா? அது சொல்லுது, அடுத்தவனை கும்பிட போது இந்த கால் துடிக்கி கண்ணீர் விடுமா. பாவி பையன் இத்தனை நாள் அவன் உடனே இருக்கிறனே, அவனை தாங்கிக்கிட்டு இருக்கிறேன், 75 கிலோ தாங்கிக்கிட்டு இருக்கிறேன், என்ன ஒரு நாள் நினச்சி பார்த்து கும்பிட்டுருப்பானா? தொட்டை நம்மளை ஒரு நாள் கும்பிட்டுருப்பானா? அவனை போய் கும்பிட்றானேன்னு அது பேசுது. நீ அது அடுத்து சொல்லுது, நீ அப்படி சொல்கிற, உனக்கு மேலே நான் தாங்கிக்கிட்டு இருக்கிறேன் அந்த கணுக்கால், உனக்கு மேலே நான் தான், எனக்கு அப்புறம் தானே உனக்கு வெயிட் எழுதுது, எல்லா வெயிட்டையும் சேர்த்து நான் தானே மொத்தமாக சுமக்கிறேன் அப்படின்னு அது வேதனைப்படுது. அப்படி அது முழங்காலத்து நீ என்னமோ பெருசாக 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க, என்னையும் தான் அவன் நினச்சதில்லை, அவன் காலை மடக்கிறேன், நிமித்துறேன், இந்த என்னைக்கு அவன் என்னை தொட்டு காமிட்டுருப்பாங்க. இதை விட்ட தொட சொல்லுது, நீ தான் சொல்கிறைய என்னை என்னைக்காக நினச்சிருப்பானா இந்த தொடை என்னைய அது ஃபீல் பண்ண. தொடைக்கு அப்புறம் குதம் குறி வட்ட குதத்தை வடிவேல் காக்க நானாங்கைத்தை நல்வேல் காக்கன்னு சொல்கிறார்ல பாலதேவராய. வட்ட குதம் மலதுவாரம், வட்ட குதத்தை வடிவேல் காக்க நானாங்கைட்டு நல்வேல் காக்க உயிர் நாடி. என்றைக்காவது தொட்டு கும்பிட்டுருக்குறோமா? மலை ஜலம் கரெக்டாக போயிட்டு வந்துட்டு இருக்குதில்ல, இதுதாங்க நம்மளை காப்பாற்றுது. இந்த முதுகு தாக்கி பிடிச்சிருக்குதில்ல விழா எலும்பு, கொடிமரம், இந்த கொடிமரத்தை என்றைக்காவது கும்பிட்டுருக்குறோமா? அந்த கொடிமரத்தையில் கும்பிட்றோம். இப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ நம்ம உடம்பு உறுப்புகள் வணங்குறது தான். அப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா, நம்ம தவத்தில் இது வந்து நெஞ்சு மைய தவம். முதல் தவம் ஃபஸ்ட்டு உபதேசம் கொடுக்குறது நெஞ்சு மைய தவம். அதனால் துதிப்போர்க்கு வல்விடைப்போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் கதித்தோங்கிறார். நெஞ்சில் பதிக்கணும். இங்கே செந்தாமரை லட்சுமி, வெண்தாமரை சரஸ்வதி. இந்த காற்று நுரையீரலில் வந்து வெண்தாமரை, இந்த இருதயம் ரத்தம் செந்தாமரை. இந்த செந்தாமரை வெண்தாமரைக்கு மத்தியில் நாம் வந்து பஞ்சாட்சரத்தில் மைய எழுத்தை நம்ம வணங்குறோம். பஞ்சாட்சரத்தினுடைய எழுத்து மைய எழுத்து ஐயாவுக்குலாம் தெரியும், நாயோட்டு மந்திரம்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, அது அநாதகத்தில் இருக்குது. அந்த மைய எழுத்து பஞ்சாட்சரத்தினுடைய மைய எழுத்து அது சி. பஞ்சாட்சரத்தினுடைய மைய எழுத்து சி. நா மா சி வா யா மைய எழுத்தா திராசனுடைய முள் எழுத்து. அதுக்கு பேர் நாயோட்டு மந்திரம். அந்த ரகசியத்தை ஓப்பனாக சொல்லக்கூடாது, நாயோட்டு மந்திரம்னு போட்டு சொல்லிக்கிறேன். ஏன் நாயோட்டுறாங்கன்னு அது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சொல்கிறேன், நெட்டில் வரக்கூடாது அது. அதனால் அந்த சீனுடைய அமர்ந்திருக்கக்கூடிய இடம் இது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்களே இயல்பாக பாருங்கள், நல்லா சிம்னு சொல்லி பாருங்கள், அங்கே அழுத்துதே இல்லையான்னு பாருங்கள். சிம் இம் இல்லை சிம். இம்முன்னா இங்கே போயிடும் சிம். வருதுங்களா? கரெக்டுங்களா? இதுதான் உபதேசம். சிம்னு வருதில்ல, இந்த 2 தானே முக்கியம். இந்த 2 தானே முக்கியம். அப்போ இந்த இடத்துல வணங்குறோம். அப்போ உள்ள பெருங்கோயில்னால் நீங்களே தான் கோயில்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான், நீங்களே கோயில்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கோயில் வணங்குங்க. அப்புறமா வணங்குங்க. அந்த தவத்தை பண்ணலாமா வேண்டாமான்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு குழந்தை பிறக்கும்போது 4 பாட்டில் வெளியே வரும்.
ஒன்று தலைப்பகுதி, 2வது ஸ்டேஜ் தாடைக்கு கீழே தோள்பட்ட வரைக்கும் கழுத்து வெளியே வரும், அப்படி பிடிச்சி இழுப்பாங்க. தோல்லேருந்து இடுப்பு வரைக்கும் 3வது ஸ்டேஜ் வெளியே வரும். இடுப்புலேருந்து கால் பாதம் வரைக்கும் 4வது வெளியே வந்துடும். அப்போ உங்களுக்கு குமார் செந்தில்குமார், சித்திரைக்குமார், சித்திரைக்குமார் சரவணை, சித்திரகுமார் சரவணை. ஐயா பேர் முருகேசன், அருமையான பேர். முருகன், உங்கள் பேர் ராஜகோபால். முருகேசே, ராஜகோபால், ரவிச்சந்திரன், சித்திரகுமார். சித்திரகுமார் புரிஞ்சுக்க 4 பேரும். அப்பா கால் பாதத்திலேருந்து இடுப்பு வரைக்கும் மண் சம்மந்தப்பட்டது, கெட்டித்தன்மை. வயிறு வந்து இடுப்புக்கு மேலே, இந்த வயிறு நெஞ்சு குழிக்கு கீழே வயிறு வந்து திருப்பார் கடல். இந்த உடலுக்கு கடல் குடல். இது நீர் மையம் சம்மந்தப்பட்டது. பஞ்சபூதத்தில் 2வது ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் நெருப்பு, நெஞ்சு மையம் நெருப்பு, புரியுதுங்களா? 4வது தொண்டை குழி காற்று மையம். 5வது புருவ மையம் ஆகாசம், உயிர் நாடி, உயிர் இருக்கிற இடம் நெத்தி பொட்டு. அப்போ படைத்தல் பிரம்மா சரஸ்வதி, மகாவிஷ்ணு மகாலட்சுமி, ருத்ரன் பார்வதி, மகேஸ்வரன் மகேஸ்வரி. அச்சா, அப்போ சதாசிவம் மனோன்மணி புருவமத்தில். அப்போ பூமியிலிருந்து ஆகாசம் வரைக்கும் பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம். அண்டத்தில் இருக்கிற பஞ்சபூதம் பிண்டத்தில் இருக்கா? பஞ்சபூதம் வந்துருச்சுங்களா? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது, குதம், குறி. 9 உறுப்பு இருக்குங்களா? இப்போ உங்களுடைய அங்கே 9 இருக்குது, உங்களுக்கு 9 படிச்சிருக்கிறானே. இப்போ இந்த ஒயருக்கு ஃபேனுக்கு ஒரே ஒயரில் எல்லாம் எரியுதா? ஒவ்வொன்றுக்கு தனித்தனி கனெக்ஷனா? இல்லை, ஒவ்வொரு ஒயருக்கு தனித்தனி கரண்ட் போகுது. டோட்டல் பிரபஞ்சத்தில் வான்காந்தம் ஒன்று தான். இங்கே பிரிட்ஜுக்கு தனியாக ஒரு சுவிட்ச் இருக்குல்ல, ஒவ்வொன்றும் கண்ட்ரோல் சுவிட்ச் சொல்கிறேன், ஒவ்வொன்றுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குல்ல. அப்போ இந்த 9 கிரகம் உங்களுடைய உறுப்புக்கு தானே இருக்குது, உங்களுடைய உறுப்பு வழிநடத்த தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கிறீங்க, அந்த கார் வந்து இயக்கிறதுக்கு 4 வீலு, மழை வெயிலுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாடி, உள்ள 2 சீட்டு, ஹேண்ட் பாரம், இன்ஜினு, லைட்டு. இது இந்த கார் இயக்கத்துக்கு தானே, கார் இயக்கத்துக்கு தானே. கார் ஒரு பக்கம் ஆக்சிடெண்ட் ஆகிடுது. இப்போ கார் மேலே மெட்டீரியலில் மிஸ்டேக்கா, டிரைவர் மேலே மிஸ்டேக்கா? ஓட்டு மேலே மிஸ்டேக்கு. அப்போ பஞ்சபூத நவகிரகம் உங்களை காப்பாற்றுறதுக்கு உறுப்புக்காக வந்திருக்குது. நீ சிக்குண்டு போயிட்டு ஆரம்பித்து 5 கோடி ரூபா கடன் பட்டுக்கிட்டா நேரம் சரியில்லையே, மனசு மிஸ்டேக்கா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? தெளிவாகி தான் போகணும். இப்போ நான் சொல்கிறதுல பரிபூர்வமாக இருக்குதுங்களா, குழப்பம் வருதா? அப்போ ராகேது எங்கே வருதுன்னா, ஏற்கனவே சொல்லி தான் இருக்கிறேன், மனசனுடைய எண்ணம் அப்படி இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு அதை சொல்கிறேன், ஏற்கனவே சொன்னதாக இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன். கல்யாணம் முடிச்சு புருஷ பொண்டாட்டி 2 பேர் சோடியாக போகிறாங்க, ஹனிமூன் கூட்டி போகிறாங்க பொண்டாட்டியை. கல்யாணம் முடிச்சு புதுசில் ஒரு வாரம் எல்லாம் கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வாங்கப்பா, அப்படியே போயிட்டு வாங்க, திருவனந்தபுரம்லாம் போயிட்டு வாங்க. சித்திரகுமார் இருக்கிறாரு, அவரை பிடிச்ச இந்த பத்மநாதன் கோயில் அங்கேங்கெல்லாம் என்னமா அங்கே சொல்கிறாங்களே, கோவளம் பீச்சில் இருக்குதுங்க, நல்லா பாட்டு வாங்குறான். கல்யாணம் முடிச்சு புதுசில் தங்கத்தை கூட்டிகிட்டு போகிறான் கூடவே. ஒரு இஞ்சி கூட கேப் இல்லாத கூட்டிகிட்டு போகிறான் தங்கத்தை ஹனிமூனுக்கு. போயிட்டு இருக்கும்போது போகிற வழியில் ரோட்டில் கல் அடிச்சிருது பெருவரலில். கல் அடிச்சிருச்சுங்க அப்படிங்கிறா பிள்ளை. ஐயா நாசமாக போன சனி முடித்த கல், என் தங்கத்தை வந்து இடிச்சிட்டியே. யார் அடிச்சிட்டாங்கிறான்? அவன் தங்கத்தை அடிச்சிட்டானா? சனியை முடிச்ச கல் என் தங்கத்தை, அணியை முடிச்ச கல் என் தங்கத்தை வந்து அடிச்சிட்டியான்னு அவள் கர்ச்சீப்பை கிழிச்சு பெருவரில் கட்டி விட்டு வாடாதங்கம் போகலான்னு கூட்டி போகிறான் தங்கத்தை. போயிட்டு வந்து 5 வருஷம் வாழ்க்கை நடத்திட்டாங்க. 2 குழந்தை பிறந்துருச்சு. 5 வருஷம் ஆகிடுச்சா, இந்த தங்கம் கூப்பிடுது, நம்ம கல்யாணம் முடிச்சு புதுசில் போயிட்டு வந்து மல்லங்க, இப்போ நமக்கு 2 குழந்தைங்க பிறந்து, ஒன்றுக்கு 3 வருஷம் ஆகுது, ஒன்றுக்கு 2 வருஷம், அதுங்களையும் கூட்டிக் கொண்டு வரல, அவுட்டு காட்டிட்டு வரலாமான்னு. வேறு வேலை இல்லைன்னா பாரு, பொழப்பு இல்லாத போய்ச்சிட்டு இருக்கிறேன். அவனுக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்குது, நீ கோயிலுக்கு கூப்பிட்டுட்டு இருக்கிறியே. மாப்பிள்ளைக்கு வேகம் குறைஞ்சி போச்சு.
அப்புறம் என்ன ஆகி போச்சு, அவங்க அப்பா அம்மாட்ட சொல்கிறேன், ஏங்க 5 வருஷம் ஆச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அவரை கூப்பிட்ற குழந்தைங்களை கூட்டி கூட்டி காமிச்சிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறார், நீங்கள் சொல்லுங்கன்னு அந்த பொண்ணு மாமனார் மாமியார்ட்டு சொல்லு. அப்போ நல்லதாப்பா சொல்கிறா, ஒரு ரவுண்டு கோயிலுக்கு கூட்டிட்டு போவாங்கிறார். சரி அப்பா அம்மா சொல்கிறாங்களே என்ன பண்ணுறதுன்னு ஏற்கனவே தங்கத்தை கூட்டி போடணும்ல, ஒரு இஞ்சி கேப் இல்லாத. இப்போ அவர் முன்னாடி போகிறார் 10 அடிக்கு முன்னாடி மாப்பிள்ளையாட்ட. இந்த தங்கம் பெத்த வயிறில்ல, ரெண்டையும் கையில் பிடிச்சிக்கிட்டு தங்கம் போகுது. கல் அதே மாதிரி இடிச்சிருது. அப்படியே கல், ஐயோ கல் இடிச்சிருச்சே எங்கள் அப்பா வலிக்குதே அப்படிங்குது. அங்கே 10 அடிக்கு முன்னாடி போனோம், திரும்பி பார்க்குறான், என்னங்கிறான், கல் இடிச்சிருச்சுங்க பெருவரலையே. சனி முடிச்சவள, கல் இருக்கிறது தெரியாது, சனி இப்போ எங்கே இருக்குது, கல்ல இருந்து இங்கே வந்துருச்சு. முதல்ல சனி எங்கே இருந்தது, இப்போ சனி யாருக்கிட்ட இருக்குது, இதுக்கு பேர் தான் சனி பயிற்சி. என்ன பயிற்சி, நீங்கள் கல்யாணம் முடிச்ச புதுசில் பொண்டாட்டி புரட்சி முன்னாடி கோயிலுக்கு போனீங்கல்ல, அப்போ உங்களுக்கு குரு பயிற்சி. பொண்டாட்டி 2 பிள்ளை பெற்றதுக்கு அப்புறம் இருந்ததில்ல, அப்போ சனி பயிற்சி. புரியுதுங்களா? இதெல்லாம் உங்களுக்குள்ள தாங்க நடக்குது. வெளியில் இல்லை, அந்த உள்ளதால காமிச்சிட்டேன். எண்ணத்தில் தானே இருக்குது. இப்போ உடம்புல நான் 9 கோள்களுக்கு காமிச்சிருக்கிறேன்னு இல்லையா? ஆனால் அதெல்லாம் இல்லைன்னா மனசு மோசமாக போயிடுவான். தொடக்கப்பள்ளி இல்லாத எடுத்தோடனே நீங்கள் உயர்நிலைக்கு போக முடியுமா? ஆனால் இங்கே என்ன மிஸ்டேக்குன்னா, தொடக்கப்பள்ளியிலேயே இருக்கணுங்கிறான். 3 எட்டில் காலேஜ் முடிச்சிட்டிங்கல்ல, 24 வயசில் எம்பிஎல் முடிச்சிட்டிங்க. அந்த முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் தொழில் பார்க்குறீங்களா, அந்த காலேஜ்லேயே உட்காந்துருக்கிறீங்களா, பார்க்குறீங்கள? அப்போ அது 3 எட்டு கல்வி கற்றுக்கிட்டு வந்துட்டீங்கல்ல. அப்படி நீங்கள் சப்போஸ் இந்த இடத்த விட்டு வர மனசு வரல, வாரம் தவறாத உங்கள் செட்டெல்லாம் 20 வருஷத்துக்கு போய் இந்த உட்காந்து அந்த இடம் தாங்குமா, அந்த ரூம்பு பிடிக்குமா? நீ படிச்சுட்டு வந்து 15 வருஷம் ஆகிடுச்சு. 15 வருஷமாக படித்த ஸ்டூடெண்ட் பூரா உள்ளே போந்தா ஏன் கோயில் கூட்டம் வருதுன்னு நீங்களே பார்த்துக்குங்க. 3 வயசு குழந்தையில கூட்டிகிட்டு போனால் அப்போ கூட்டி கொண்டு காமிச்ச குழந்தைய 1 வயசில் மொட்டை அடிக்கிற கூட்டி போன குழந்தைய 100 வயசு வரைக்கும் போனால் அந்த கூட்டம் அந்த கோயில் எப்படியப்பா இடம் கொள்ளு? அதை தெரிஞ்சுக்கிட்டியல்ல, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டியல்ல, சரிகை கிரிகைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டியல்ல, யோக ஞானத்துக்கு வந்துடணுமல்ல. நீ மணிகண்டனாக இருக்கிற வரைக்கும் ஓகே, பிரம்மச்சாரியம். கிரகஸ்டன் ஆகிட்ட, முருகன் ஆகிட்ட, குடும்பம் வந்துருச்சு. பிரம்மச்சரியம் கிரகஸ்டனாக இருக்க, பிரம்மச்சரியத்தில் இருக்கிற வரைக்கும் மணிகண்டன் பிரம்மச்சாரியம் 3 எட்டு 24 வயசு. 25 பிறந்தது நீ முருகன் ஆகிட்ட, மனம் முடிச்சிட்ட, தேவயானை கல்யாணம் பண்ணிட்ட, நீ நாடாளுற அளவுக்கு வந்துட்ட. உனக்கு இருக்க முடியும் அந்த வழிபாடு. அடுத்தது நீ சிவபார்வதி ஆக போகிற. உனக்கு பிறக்கிறது மறுபடியும் மணிகண்டன், மறுபடியும் முருகன், மறுபடியும் சிவபார்வதி, மறுபடியும் அதுக்கு பிறக்கிறது மணிகண்டன். புரியுதுங்களா? இதுதான் கிரகஸ்டம், பிரம்மச்சாரியம், கிரகஸ்டம், வானப்பிரஷ்டம். வானப்பிரஷ்டத்துக்கு போனால் தான் தன்னியாசம் ஆக முடியும். தன்னியாசம்னா தன்னியாசமும் போகிறதில்ல, வீட்டில் இருந்துக்கிட்டே நான் சொன்னேன்ல ஒவ்வொரு நிகழ்ச்சியாக கட் பண்ணிடணும்னு, அப்படி இருந்துட்டு வருது. அந்த மாதிரி இவ்வளோ சமாச்சாரம் இருக்குதுங்க. ஐயா இந்த இதில் எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது. ஆகையினால இந்த முதல் உபதேச தவம் நெஞ்சு மைய தவங்கிற போது நாம் என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த பிரபஞ்சத்தை வணங்குறோம். பிரபஞ்சத்தை வணங்குற போது நமக்கு ஒரு விண்ணுனால மானம் மின்றத்தினாலேயோ இயற்கை சீடு ஒரு காலத்துலேயும் ஆபத்து வரவே வராது. சித்தர்கள் வந்து நமக்கு சத்தியவாக்காக கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் வடிவமைச்சு வச்சுருக்கிறேன். காற்று பூகம்பத்தினால நமக்கு ஆபத்து வராது, நெருப்புனால் உனக்கு ஆபத்து வராது, நீருனால் கொந்தளிப்புனால ஆபத்து வராது, பூமி வெடிப்புனால ஆபத்து வராது. இதை நாம் வந்து வணங்குறோம். அதுதான் நம்மளை வாழ வைக்குது. அடுத்தது உயிர்கள் வாழ்த்துன்னு கொடுத்துருப்பேன். அந்த உயிர்கள் நமக்கு முன்னாடி இருக்கிற உயிர்கள் எல்லாம் தாண்டி வந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும். அதனால் எல்லா உயிர்களையும் வாழ்த்துறோம். நாம் வள்ளல் பெருமான் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும்னு ஒரே வார் சொல்லிட்டார். நாம் தனித்தனியாக சொல்கிறோம். அப்போ நான் வந்து ஆதியே போட்டிங்கன்னா விண்ணுக்கு மேலே 4 ஸ்டேஜ் இருக்குது. அதை நீங்கள் வந்து அங்கெல்லாம் ஏதாச்சும் பொருள் இருக்குதான் நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதான். இங்கே இருக்கிறீங்க மனசில் இருந்துக்கிட்டே ஆதியே போட்டிங்கிற போது உங்களுடைய இந்த கை சின்முத்திரை, கண் வந்து இயல்பாக மூடி இருக்குது. உங்கள் மனம் வந்து விண்கலத்தை பார்க்குறீங்கல்ல, இந்த விண்ணுக்கு மேலே எவ்வளோ தூரம் உயர்ந்து அதிகபட்சம் உங்களால் எவ்வளோ தூரம் மனம் போக முடியுமோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்படி பார்த்துக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. இது இந்த இயல்புத்தன்மையிலிருந்து 0% மாறக்கூடாது உடம்பு இயல்புத்தன்மை. அப்போ ஆதியே போட்டுறங்கிற போது மனசு மேலே போயிட்டா ஒரு சுத்த வெளி, இருள் வெளி, ஒரே எங்கே பார்த்தாலும் இருள் வெளியாக இருக்குது. அந்த இருள் வெளியை நினச்சிக்குங்க. அருளே போட்டுறங்கிற போது லேசான ஒரு சுழற்சி
புள்ளி புள்ளியே ஒரு டாட் மாதிரி வரும். நீங்களாம் தவம் பண்ணும்போது எதிர்காலத்தில் அதை நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம். அது மாதிரி அடுத்தது அருளே போட்டுறீங்கன்னு நினச்சிங்க. அங்கே நின்று பார்க்காது 10 செகண்ட் ஒவ்வொன்றுக்கும் அதை வணங்கிடுறீங்க. இப்போ ஒருத்தர் பார்த்தா வாங்க நமஸ்காரம்னு சொல்கிறோமில்ல, அந்த மாதிரி அவ்வளோ நேரம் தான் அதுக்கு எடுத்துக்கிறீங்க. அதிக நேரம் இருக்கக்கூடாது. ஏன்னா தியானம் பண்ணுறதில்ல, வணங்கிட்டு வர்றாங்க. அப்புறம் நாதமே போற்றிங்கிற போது சத்த வெளி மீது நினைவுன்னு உங்களுக்கு கொடுத்துருப்போம் பாருங்கள், அந்த சீட்லேயே இருக்கும். அந்த சீட்லேயே இருக்கும், அதை நினச்சிக்கங்க. அப்புறம் பார்த்துக்கங்க உங்களுக்கு தரம் போகும்போது. அப்புறம் ஜோதியே போற்றிங்கிற போது அங்கே ஒரு வெளிச்சம், அதெல்லாம் காலப்போக்கில் தெரியும், நின்று பார்க்காது. அப்புறம் விண்ணே போற்றிங்கிற போது விண்கலத்தை நினச்சிக்கோங்க. விண்ணை பார்க்குறீங்க, அதை வணங்கிட்டு வர்றீங்க அந்த விண்ணை. காற்றே போற்றிங்கிற போது இந்த காற்று வந்து உங்கள் மேலே அப்படியே லேசாக சிலுன்னு பட்டு போகிற மாதிரி. நீங்கள் ஒரு மரத்துக்கடியை உட்காந்துருந்தால் எப்படி இருக்குதோ உங்களால் எந்த மாதிரி கற்பனை பண்ணிக்க முடியுதோ அந்த காற்றை வணங்குங்க. காற்றை வணங்குறது. நீரே போற்றிங்கிற போது நல்லா அகண்ட கடல் பரப்பு நினச்சிக்கோங்க. நீரே ஓம் நீரே போற்றி அப்படிங்கிற போது நீங்கள் கடல் கரையிட்ட நின்று அதை வணங்குற மாதிரி. ஏன்னா அந்த கடல் கரையிலேருந்து ஆவியாகி மேகமூட்டமாகி மழை பெஞ்சாதான், மழையாக வந்தால் தான் அந்த தண்ணி எல்லாத்துக்கும் கிடைக்கும். அகண்ட கடல் பரப்பை நினச்சிக்கோங்க. அதுதான் கரகாண முடியாதது. அதை நினச்சி வணங்குங்க. நீரை வணங்குறது. நிலமே போற்றிங்கிற போது இந்த நிலத்தை பூரா நீங்கள் நிற்கிறீங்க, எல்லா பக்கம் நிலம், வெறும் நிலத்தை மட்டும். மருதம், முல்லை, நெய்தல், பாலை, குறிஞ்சி 5 விதமான பூமி இருக்குது. இந்த பூமியில் நல்லா இருக்குது. பூமி நல்லா இருந்தால் தானே விளைச்சல் நல்லா கொடுக்கும். அந்த பூமியை நினச்சி வணங்கிங்க. அப்புறம் நீர் வாழ்வினமே வாழ்க. நீருக்குள்ளே இருக்கிற உயிரினமெல்லாம் நல்லா இருக்கட்டும். உங்களால் எவ்வளோ தூரம் கற்பனை பண்ண முடியுமோ, இதுக்கெல்லாம் நம்ம விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே கற்பனை பண்ணிக்கிங்க. அந்த நீரில் இருக்கிற உணவெல்லாம் நல்லா இருக்கட்டும். இதெல்லாம் வாழ்த்துற போது அதுக்கு நமக்கு ஒரு தொடர்பு வரும். அதை கொள்ளலாங்கிற எண்ணம் நமக்கு வராது. காலப்போக்கில் அது நமக்கு நன்மை செய்ய ஆரம்பிச்சிடும். எந்த இடத்துலையும் எந்த ஜீவனாலே நமக்கு ஆபத்து வராது. அப்போ நாம் ஒருத்தரை டெய்லி வாழ்த்துற போது, ஒவ்வொரு நாளும் தவத்தில் வாழ்த்துற போது அது நமக்கு உயிர் தொடர்பு ஏற்படுமல்ல. இது சாதாரண மக்களுக்கு புறத்தே சிலை பார்த்து கும்பிட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு சொன்னால் அவ்வளோ சீக்கிரம் ஏறாது. இந்த தேடுதல் நாடுதல் இருக்கிறவங்க தான் புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா இதெல்லாம் அருவமாக வணங்குறது. அவனுக்கு ஒன்றா ஒரு சிலை தேவைப்படும், அல்லது ஒரு குருவனுடைய போட்டா தேவைப்படும். ஒன்றா ஒரு குரு போட்டா இருக்கணும், அல்லது ஒரு விளக்கு எறியணும், அல்லது ஒரு சிலை இருக்கணும். மொத்தத்தில் அவன் கண்ணுக்கு ஏதோ ஒரு உருவம் தேவைப்படுது, தெரியணும். அதிலிருந்து வெளியே கூட்டி வர்றது. நான் ஏன் அதெல்லாம் அதையும் காட்டிக்கிறது இல்லைன்னா அதிலிருந்து மறுபடியும் உங்களை வெளியே கூட்டி வர முடியாது. வெளியே கூட்டி ரொம்ப சிரமம். ஒரு குருநாதர் பயிற்சி நடத்திக்கிட்டு இருந்தார். திடீர்னு எதிர்பாராத விதமாக ஒரு டைமில் ஒரு பூனை குட்டி வந்து உள்ளே பழகிடுச்சு. பக்கத்து வீட்டில் ஏதோ ஒரு பூனை வளர்த்திருக்கிறாங்க. அது தெரியாதரமாக ஒரு நாள் ஆசிரமத்துக்குள்ளே வந்து பூந்துருச்சு. கரெக்டாக டெய்லியும் 11 மணி ஒரு பயிற்சி நடத்துகிறப்பெல்லாம் இங்கெல்லாம் டீ குடிக்கிறாங்களா. நாள் வந்தப்போ அது கொஞ்சோண்டு பால் வைங்கப்பா கிண்ணத்தில், ஏதோ பூனை குட்டி இருக்க மாட்டேன்னு அந்த குரு சொன்னார். அவன் கொஞ்சம் பால் வச்சுட்டான். தினசரி அது வந்துடுது. அந்த பூனை தினம் வந்துடுது. இவங்களாம் பால் வச்சிடுறாங்க. அப்புறம் என்ன ஆகிப்போச்சுன்னா, குரு ஒரு நாள் அடக்காயிட்டார். குருன்னு அடக்காயிட்டாரா. அப்புறம் ஒரு 2 நாள் மறுபடியும் வந்து பால் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த குருவை காணோம். ஒரு 3 நாள் கழித்து எதிர்வராதவன் இந்த பூனையும் அடக்காயிடுச்சு. அது இறந்து போச்சு. 4வது நாள் சீடர்லாம் வந்துட்டாங்க. அந்த குருவுக்கு அப்புறம் அடுத்த சீடர் இருக்கிறான் பாரு, அவன் உட்காந்து இருந்தான் பாருங்க, பாடம் நடத்தினான். அவன் கம்முனே இருக்கிறான். ஏசாமி பாடத்தை ஆரம்பிங்கண்ணா. இன்னும் பூனை வரலப்பா அப்படிங்கிறாரு. இல்லைங்க, பூனை செத்து போச்சுங்க. அதெல்லாம் பூனை வரணும், அதுக்கு பால் வைக்கணும், நாம் அங்கே பாடம் நடத்தணும். குரு அப்படி தான். ஐயா அது எதிர்பாரமாக வந்தது. எதிர்மாத சீடன் சொல்கிறான் இன்னொரு சீடன். ஐயா அது எதிர்பாராதமாக வந்தது. குரு வந்து முதல்ல தான் வளர்த்தினார், திடீர்னு இடையில வந்தது, இடையில போயிடுச்சு. இல்லை அது குரு சாவர வரைக்கும் இருந்ததில்லை. இப்போ ஒரு பூனை வந்து பால் குடித்தா தான் பாடம் நடத்துவங்கிறான். இவன் மனசு எங்கே சிக்கி இருக்குது? அப்புறம் இவனை எப்படி திருத்தி கொண்டாருது? தேவையில்லாத போய் சிக்கி. அதனால தான் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, எதையுமே வச்சுக்கிறதே இல்லை பக்கத்தில். முதல்ல கொஞ்சம் இப்போ ஒவ்வொன்றா கழிச்சிக்கிட்டு வரேன். நாம் மட்டுமே 4 பேர் இருந்துக்கலான்ட்டு. நீங்கள் பக்கத்தில் ஏதாச்சும் வச்சுருந்தா உங்கள் கண் அதில் போகும், சிக்கிக்கும். ஆமாம், ஐயா நான் கண்ணை மூடி தவம் பண்ணுறேன், பக்கத்தில் உங்களுக்கு இந்த பக்கம் ஒன்று போட்டா இருந்தது, அது கண்ணுக்கு தெரியுதுங்களே, இந்த பக்கம் ஒரு விளக்கு இருந்தது, அது தெரியுதுங்களே, இதுதாங்க கண்ணாடி நிற்கிதும்பிங்க. அதே மாதிரி நானும் வச்சுக்கணும். வச்சுக்க நீங்கள் கற்பனை பண்ணிக்குவீங்க, சொல்லாதையே. அதெல்லாம் ஒரு சோடனைக்காக வச்சுக்கிறதுங்க, பந்தாவுக்காக. ரமணர் கோவணத்தை கட்டிக்கிட்டு படுத்திருந்தார். எல்லா வெளிநாட்டுக்காரன் வந்து உளுந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். சொல்லுங்கள், கூட்டு சூட்டு போட்டவளாம் வந்து கும்பிட்டுட்டு இருக்கிறான்.
அவர் வெறும் கோவணத்தோடு படுத்திருக்கிறாரு. இறைவனை நினைக்கிறது என்னங்க வேணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இறைவனை நினைக்கிறதுக்கு என்ன வேணும்? மனசு தான் வேணுங்க. மனசு தான் மகான் அடையுது. மனசுன்னு ஒன்று வெளியேறி போயிட்டா என்ன ஆக முடியும்? அப்போ நாம் வந்து நம்மளை வணங்கிட்டு நாம் வந்து இங்கே நம்ம வர்றோம். அப்போ ஒவ்வொரு உயிரையும் வாழ்த்துற போது கற்பனை பண்ணி அந்த உயிர் நல்லா இருக்கட்டுன்னு நினச்சிக்கணும். அப்புறமா எல்லா உயிரும் வளர்த்து முடிஞ்சோன்னே நம்மளுடைய உடல் உறுப்புகளை தொடு உணர்வு இருக்குது. இந்த ஒவ்வொரு உறுப்பாக தொடு உணர்வை நம்ம வாழ்த்துறோம். நம்ம எல்லா உறுப்பும் நல்லா இருக்கணுமில்ல, கண் நல்லா இருக்கணும், காது இதையும் வாங்கிட்டு சிந்திக்கும் சிரசின் மீது நினைவுங்கிற போது இங்கே சிரசு மேலே நினச்சிக்கோங்க. சிந்திக்கும் சிரசின் மீது நினைவுனா உச்சிக்குழியை நினச்சிக்கோங்க. அப்புறம் அந்த உச்சிக்குழி நினச்சதுக்கப்புறம் பிரபஞ்ச பேராற்றல் நமக்கு உடல் முழுவதும் பரவட்டும், நமது உறுப்புகளுக்கெல்லாம் பரவட்டும்னு சொல்லுவேன். அப்போ நீங்கள் நான் சொல்லிக்கிட்டே வரேன், நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போ தலை கவசம் இதுதான் திருவோடுங்க. இதுக்கு பேர் தான் திருவோடு. இதுதாங்க திருவோடு. இந்த வட்டம் இருக்குதுல்ல, இதுதான் திருவோடு. இதுக்கு பேர் தான் திருவோடு. இது இல்லை திருவோடு. திரு என்றால் உயிர், உயிருள்ள ஓடு. இதுக்கு பேர் தான் திருவோடு. அப்பா மூளை அம்மா மூளை. இது அப்பா மூளை அம்மா மூளை. இந்த ரெண்டு மூளைக்கு மத்தியத்தில் ஒரு கோடு போட்ட மாதிரி இருக்கும். இதில் தான் அந்த ஆற்றல் வந்து போயிட்டுருக்குது. அந்த குழந்தைக்கு துடிக்குதில்ல, இந்த 40 நாளைக்கு சுருங்கி விரிக்கும். 6வது வாரத்தில் குழந்தை சிரிக்கும். நீங்கள் இதை குறித்து வச்சுட்டு இப்போ வந்து வளகாப்பு கொடுத்துருக்குறீங்களே, குழந்தை பிறந்தால் ஞாபகம் வச்சதுக்கப்புறம் நான் உரிச்சது பாருங்கள், 6 வாரம் வரைக்கும் மண் மாதிரி படுத்திருக்கும். அதுக்கிட்ட எந்த அசையும் பிடிக்கும், பால் பிடிக்கும், கண்ணு காது 6 பக்கமும் திரும்பாது. அப்படியே அம்மா பக்கம் அப்பா பக்கம் 6 பக்கம் திரும்பாது. நீங்கள் பாருங்கள், செக் பண்ணி. கரெக்டாக 6வது வாரம் 41வது நாள் சிரிக்கி, அடே குழந்தை சிரிக்குது அப்படிம்பீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அன்ன வரைக்கும் இது நம்ம இறைவனை நினைக்கிறதா. மனித போகிறவங்களாம் வராங்க, என் தங்கம், ஏன் ராசா, ஏன் கலெக்டரு, அது காதில் போய் செவிக்கில் போய் பூந்து அது இறைத்தன்மையிலேருந்து மனசன் தன்மைக்கு மாறுது, உங்களுடைய நினைவுக்கு வருது. அப்போ அந்த துடிப்பு அடங்கிடும். சரி, இவங்க நம்மளை நினைக்கிறதுக்கு ஆள் இல்லை, நம்மளை இவன் சமுதாயத்தோடு சேர்ந்துட்டான். இறைவன் 2 பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, அந்த 2ம் சேர்ந்து ஒரு பொம்மைகள் செய்தன தான் விளையாட. 2 பொம்மை செஞ்சு அனுப்பிச்சான். எறும்புலேருந்து யானை வரைக்கும் படித்தேன், யாரும் திரும்ப மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு மனசனை படித்தாவது நம்மளை கும்பிடுவானான்னு. இவன் 2 பொம்மை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், அவன் 2 பொம்மை செஞ்சுக்கிட்டே இருக்கிறானோடைய பொம்மை செஞ்சவனை பார்க்கல. புரியுதுங்களா? அப்போ அதனால் சில பேர் 40 நாளில் படிப்பாங்க தெரியுங்களா? அப்போ அது முழுமையடையுதுன்னு அர்த்தம். ஒன்றா 16 படிப்பாங்க, சில பேர் 16 படிக்கிறது பெரும்பாலும் இந்துக்கள், 40 நாளில் படிக்கிறது சில பேர். அதனால் ஒவ்வொரு உறுப்புகளாக நான் சொல்லுவேன். அந்த சக்தி, பிரபஞ்ச சக்தி உடம்புல இறங்குற மாதிரி நினச்சிக்கங்க. அப்புறம் இறங்கி பாதத்து வரைக்கும் வந்துட்டு அப்படியே ரிவர்ஸ் வரோம். அந்த வரியிலேயே உங்களுக்கு புரிஞ்சுக்கும். உங்களுடைய முயற்சி ஒன்று மனதால் கவனிக்கிறது மட்டும். புரியுதுங்களா? கவனித்தல் மட்டும். அப்படியே வந்து நெஞ்சு மையத்தில் வந்து, இப்போ நெஞ்சு மையம் 20 நிமிஷம் கவனிங்கன்னு சொல்லுவேன். 20 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் தவம் நிறைவு அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் இந்த கை சின்மத்தில் இருக்கிறத எடுத்து இப்படி ஒரு உரம் உரைச்சி தவம் பண்ணியிருக்கிறோமில்ல, சக்தி இறங்கியிருக்கும் நம்ம உடம்புல. ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறோம்ல, இந்த சக்தி இன்னொருத்தருக்கு போயிடக்கூடாது. இந்த இங்கே 1/2 மணி நேரம் தவம் பண்ணி முடிச்சோடனே கையை உரைச்சி கண்ணில் இப்படி வச்சுக்கிறீங்க. ஃபஸ்ட்டு இந்த கண் இல்லை, இது வெளியே. எப்பவுமே வலது கனி இப்படி இருக்கும். இந்த உள்ளங்கை கண் விரல் படக்கூடாது. இது வந்து இருக்கு. வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு ஒரு கையில் ஆற்றல் பூரா எல்லாமே ஒரு கற்பனை தானே. முடிச்சுட்டு கையை வச்சுறீங்க. ஏன்னா வந்து 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் தவம் பண்ணியிருக்கிறீங்கள, உயிர் ஆற்றல் வந்து ரொம்ப சாஃப்டாகிருக்கும், அமைதியாக இருக்கும். திடீர்னு அப்படியே எந்திரிச்சு போடக்கூடாது. மூச்சு இழுத்து விட்ட மாதிரி மூச்சு இழுத்து விட வேண்டாம். இது தூக்குறே இல்லை, மூச்சு மேலே ஏறிக்கு. நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நன்றி நன்றி நன்றி. நல்லதே நடக்கும். புரியுதுங்களா? இது எல்லாமே டிவியில் வரும். ஒரு 10 நாளைக்கு அதை பாருங்கள். மனப்பாடம் ஆகிட்டு அதை போடாதீங்க. அதையே போட்டுக்கிட்டு அதாவது ஒரு பழக்கமாயிரும். இந்த பூனைக்கு பால் வச்ச மாதிரி
உங்களுக்கு மனம் 1-2 தவறிட்டாலும் பரவாயில்ல, நம்ம என்ன பெரிய, ஏன்னா இங்கே முதுகு குமியிறது இழுக்கிறது, இது 16 முறை இழுக்கிறது, 64 முறை நிறுத்துறது, 32 முறை விடுறதெல்லாம் செய்யறதில்ல. அதெல்லாம் இருக்குது சரக்கலையில், அந்த சீட்டில் கூட சரக்கலை இருக்கும். செவ்வாய்க்கிழமை தொடங்குறது போதும், அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க, பொருட்படுத்திக்காதீங்க. அடுத்த பிரிண்டில் மாற்றிடுவேன், அது பழைய சீட்டு, அதுக்கு வர செய்ய வேண்டாம், கடைப்பிடிக்க முடியாது. அதனால் அது வேண்டாம், அது வேண்டாம். இது ஏன்னா நம்ம அது ஏன் நிறுத்திட்டுனா, எனக்கு சித்திரங்களே உதிச்சாங்க. இந்த ஓம் சொல்கிறோம்ல, 25 முறை ஓம் வருது. இப்போ இந்த ஓம்லேயே உங்களுக்கு வந்துடும். அதில் ஓம் சொல்கிறோம்ல, ஓம் நீரே போட்டு நிலமே போட்டிங்கிறோம்ல, 25 முறை அது வருது. அப்போ அந்த 25 முறை வர்றதுலேயே குண்டலினி சக்கை அங்கே வந்துடும். ஆமாம். அப்போ நாம் வந்து செய்கிறது குண்டலினி யோகம் நம்ம செய்கிறதில் இருக்குது, வாசி யோகமும் இதில் இருக்குது, ராஜயோகமும் இதில் இருக்குது, அச்சா நிஷ்ட யோகமும் இதில் இருக்குது. இந்த சதுரகிரின்னு சொன்ன பார்த்தீங்களா, 4 வந்துடுது. குண்டலினி யோகம்னா உயிர் சக்திக்கு பேர் குண்டலினி. குண்டம் என்றால் நெருப்பு, அலி என்றால் ஆண் தன்மை அற்றது, குண்டம் என்றால் நெருப்பு, குண்டலனி அலினி என்றால் ஆண் தன்மையற்றது அர்த்தநாரீஸ்வரர். தனி ஆணும் இல்லை, தனி பெண்ணும் இல்லை, ரெண்டும் கலந்தது திருநங்கையாக வர்றது குண்டலனி. அது பொதுவானது, அது குண்டலினி யோகம். அந்த இங்கே இருக்கிற இங்கே இனப்பெருக்கம் பண்ணிக்கிட்டே இருக்குது. இதை போதும் மேலே கொண்டு போகிறதுனா காற்று வேணும். அப்போ காற்று வேணும், இங்கே இருக்கிற காற்று இங்கே வரணும். அது வாசி. ஏற்றி இறக்கிறதுக்கு பேர் வாசி, காற்றுக்கு பேர் வாசி. சிவனும் சக்தி இணைஞ்சதுக்கு பேர் வாசி. சி வா, சி சிவம், வா காற்று. புரியுதுங்களா? சி சிவம், வா காற்று. சிவனும் சக்தி சேர்ந்தது தான் வாசி. அப்போ சிவன் வாசி. இது வந்து வாசி யோகமும் இதுதான். இது ராஜா அங்கே இருக்கிறார், அமர்ந்திருக்கிறார், ராஜாதி ராஜா, கால் பாதம் ராஜகோபுரம். இது வந்து தங்க கோபுரம், ராஜாதி ராஜகோபுரம். இங்கே தானே தங்க கோபுரம், இங்கே தானே வெளிச்சம் தெரியும். வெளி கோபுரத்துக்கு தங்கம் போட மாட்டாங்களே, கற்ப கிரகத்தில் இருக்கிற கோபுரத்துக்கு தான் தங்கம் போடுறாங்க. இதுதான் தங்க கோபுரம், ராஜாதி ராஜா அங்கே இருக்கிறார். அப்போ இந்த ராஜாவை போய் வணங்கணும். அவரோட வணங்கிட்டா பரமாத்மா, பரமாத்மாவோடு இணங்கிட்டா, அர்ஜுன் போய் இணங்கிட்டா, நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நாம் 2 பேர் ஒன்று தாப்பான்னு கட்டி பிடிச்சிக்கிறாருல்ல. அப்போ ராஜயோகமும் இதுதான். அதையே தொடர்ந்து நினைக்கணும், தொடர்ந்து அங்கேயே நினைக்கணும். நினைப்புக்கு பேர் நிஷ்டை. நிஷ்டையும் கைகூடு நிமரர் அருள் கந்தர் சஷ்டி கவசம். நிஷ்டையும் கைகூடும் நிமரன் அருள் கந்தர் சஷ்டி கவசம். சரவண பவா. ஓம் என்றால் உயிர், ஓம் என்ற சொல்லு உயிர். சரவண பவானா உடம்பு. சா ரா வா நா பா வா, சரவண பவா. 6 மையம். நெத்தி மையம், பிடரி மையம், அச்சா வலது காது, இடது காது, உச்சி மையம், உள்நாக்குக்கு மேலே. சரவண பவா. 6 விழுந்தா 6 பாயிண்ட் வந்துருதா. அங்கே தான் சுழுமுனை நாடி சரவணம் கூடியிருக்கிறான் முருகன், காற்று சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அங்கே இந்த கீழே இருக்கிற சக்தி கொண்டு அங்கே மேலே ஏற்றணும். ஓம் என்றால் உயிர், சரவண பவானா உடம்பு. இதுதான் ஓம் சரவண பவா. அப்போ சாமி கோயில்லையே தீ மிதிக்கிற கோயில் எந்த கோயிலில் மிதிக்கிறாங்க? அன்றைக்கி ஒருத்தர் மாரியம்மன் கோயில்னு சொன்னாங்க. மாரியம்மன் கோயில் எந்த மாரியம்மன் கோயிலையும் தீ மிதிக்க மாட்டான், அதையும் அம்மன் தான் சொல்லுவான். ஆனால் என்ன அம்மன் சொல்லுவான்? பத்திரகாளி அம்மன், காளியம்மன், வெக்காளியம்மன், குண்டத்து காளியம்மன், அச்சா இந்த மாதிரி சொல்லுவான். சோட்டானிக்கரை அம்மன் இப்படி சொல்லுவானொழியே வெறும் மாரியம்மன் சொல்ல மாட்டான். வெறும் மாரியம்மன் சொல்கிறது அது சாமி வந்து கருமாரியம்மன். அப்போ காளியம்மன் கோயில் இங்கேருந்து ஒரு 16 அடி போட்டிருப்பான், அல்லது 21 அடி போட்டிருப்பான். அதுக்கு மேலே இருக்காது. நீங்கள் போனால் உங்கள் ஊரில் பாருங்கள், 16 அடி போட்டிருப்பான், அல்லது 21 அடி நீளம் இருக்காது, அதுக்கு மேலே இருக்காது. இந்த மூச்சு 16 அடி ஏறி இறங்கி வர்றது, அல்லது 21 அடி போட்டிருப்பான். குண்டலினி சக்தி விநாயகருடைய நம்பர் 21. 7 மையம் இருக்குதில்ல, 3வது இடத்துலேருந்து துரியம் வரைக்கும் 7 3 21. ஒவ்வொன்றிலையும் 3 சக்தி இருக்குது. அந்த 21 அடி நீளம் இருப்பான் கணக்கு வச்சு. அப்போ காளியம்மன் கோயிலில் இறங்கியிருக்கிறாங்க. அவள் தானே நெருப்பு, அங்கே தானே தீ மிதிக்கிறீங்க. அப்போ குண்டலினியாவே நெருப்புன்னு சொல்லிட்டீங்கன்னா, இப்போ இந்த நெருப்பை மேலே கொண்டு ஊதிக்கிட்டு மேலே வர்றதுன்னா காற்று வேணுமில்ல, காற்று இருந்தால் தானே வரும். அப்போ இந்த காளி திரிசூலி அவட தானே 3 வேளா இது இருக்குது. முதுகுந்தண்டு இருக்குதில்ல, அதில் இங்கே ஒரு ஸ்டாண்டில் தானே 3 வருது. 5 அடி ஒரே குச்சி தானே. அப்போ இங்கே முதுகுந்தண்டு இங்கே வந்து பிரிஞ்சு இங்கே வந்து உட்காருது, பாம்பு சொல்லிக்கிட்டு வந்து குத்துது. திரிசூலம். அதான் இவளே காளி
இவளே திரி சூழி. இங்கே இருக்கிற கரு இது வரைக்கும் இனப்பெருக்கம் பண்ணது போதும், நான் முக்தி அடைகிறேன். கருவை மாற்றிட்டீங்க, அப்போ இவளே கரு மாறி. திரவம் என்றால் விந்து, பதி என்றால் 5 சக்தி பஞ்சபூதத்தை தாண்டி கொண்டாந்து உச்சியில் உட்கார வைக்கிற அவள் தான் திரவபதி. 5 பேர் தாழ்றான்ல, திரவபதி என்றால் விந்து திரவபதி, அதுதான் பராசக்தி. அந்த பராசக்தியினுடைய ஆற்றனால 5 பூதங்கள் ஆண்டு கொண்டு இருக்குது. இந்த 5வரையும் ஆள்றது பராசக்தி. மண்ணை, நீரை, நெருப்பை, காற்று, ஆகாசத்து திரௌபதி கட்டுப்பட்டவங்க. அவள் தான் மூல வேர் விந்து, அவள் தான் சக்தி பராசக்தி. அப்படியே தோண்ட வந்துக்கிட்டே இருக்குல்ல, சும்மா சீலை உருவிக்கிட்டே இருக்கலாம், குமிஞ்சிக்கிட்டே இருக்குதில்ல, முடிவில்லையே. அப்போ சக்தி வந்துக்கிட்டே இருக்குதில்ல. பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தில் இத்தனை ஆயிரம் வருஷத்தில் எவ்வளவு தோன்றி மறைஞ்சிருச்சு, சக்தி வராது இருக்குதா? தோண்ட அதை வேதாத்திரி மாதிரி சொல்லுவார். வற்றாய் இருப்பு, பேராற்றல், பேரறிவு, இவ்வளநான்கும் ஒன்றிணைந்த பெரும் வெளியே தெய்வமா. அதில் வற்றாய் இருப்பு, அதுவே பேராற்றலாக இருக்கிறதுனால தானே அடுத்தடுத்து வருது, சொல்லிக்கிட்டு வருது. அதுவே பேரறிவாக இருக்கிறதுனால வீதாச்சலம் கரெக்டாக இருக்குது. நீரில் ஒரு தன்மை, நெருப்பில் ஒரு தன்மை இருக்குதில்ல, சொல்கிறாரு பாருங்க மகான். வற்றாய் இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், அது வந்து சேர்றதுக்கு ஒரு காலம் வேணுமில்ல. இந்த வளநான்கும் ஒன்றிணைந்த பெரும் வெளியே தெய்வமாம். இது அணுவாக சொன்னால் புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், நியூட்ரினோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. நியூட்ரானுக்கு அப்புறம் இப்போ அதுக்கப்புறம் ஒரு லேயர் இருக்குதுன்னு இப்போ ஒரு லேயருக்கு வந்திருக்கிறான். ஆனால் திருமூலர் 1 லட்சம் சொல்கிறாரு. அது இன்னொரு 2000 வருஷம் ஆகிட்டு போகிறதுக்கு. திருமூலர் சொல்கிறது 1 லட்சம் நியூட்ரனாக சொல்கிறாரு. போக முடியாது. என்றைக்கு பார்ப்பீங்க? அதெல்லாம் முடியாது. அது போடு. அப்போ இந்த அளவுக்கு நம்ம நினச்சிட்டு இதெல்லாம் வணங்கிட்டு வந்து இந்த நெஞ்சு மையத்தில் 20 நிமிஷம் வணங்கலாம். சரிங்களா? ரைட். இதை நம்ம சொல்லி முடிச்சுட்டுங்க, அப்புறமா கேள்வி பதில் சாப்பிட்டு வச்சுக்கலாம். சங்கல்பம். பிரபஞ்ச பேராற்றல் கருணையினால் திருமேனி திருமுகம் பொன்னிறமாகட்டும், ஜெகவசியம் முகவசியம் மலரட்டும், நினைவு செயல் தூய்மையாகட்டும், அருளும் பொருளும் ஆள்போல் வளரட்டும், பஞ்சபூதங்கள் பாதுகாக்கட்டும், நவக்கோள்கள் நன்மை செய்யட்டும், விஸ்வரூபம் விரிந்து அருளட்டும், ஜீவன் சிவமாகட்டும், சிவமே பூரணமாகும். பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி, நன்றி, நன்றி. நல்லதே நடக்கும்.